எல்லாருக்கும் ஷாலும். நம்ம இன்னைக்கு ஓனையும் மாட்டுக்குட்டியும் பாகம் ஒன்று பார்க்கலாம். நம்ம நிறைய ஸ்டோரிஸ்லாம் கேள்விப்பட்டிருப்போம். நிறைய பேர் நிறைய சாதித்த கதைகளெல்லாம் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். அதில் நிறைய நம்மளுக்கு இன்ஸ்பைரேஷனாக இருக்கும். அந்த மாதிரி இன்ஸ்பைரேஷனாக இருக்கிற கதைகளை என்ன பண்ணுவாங்க, ஸ்டோரியாக எழுதுவாங்க, இல்லைன்னா மூவியாக டைரக்ட் பண்ணுவாங்க. நான் ரீசெண்டாக ஒரு மூவி பார்த்தேன். அது ஒரு உண்மையான கதையை தழுவி எடுத்திருந்தாங்க. அந்த கதை ரொம்ப நல்லா இருந்துச்சு. அந்த உண்மையான கதையில் உள்ளவர்கிட்ட போய் பேட்டி எடுத்தாங்க. இந்த படம் எப்படி வந்திருக்கு அப்படி சொல்லிட்டு அவர்கிட்ட பேட்டி எடுக்கவும் சொன்னாங்க. இந்த மூவியை விட என்னோட லைஃப் ரொம்ப சுவாரஸ்யமாக இருந்துச்சு அப்படி சொல்லிட்டு அவர் சொல்லியிருந்தாரு. இப்போ ஒரு கதையை ஒருத்தவங்க கேட்டு எழுதும் போது என்ன பண்ணுவாங்க, அவங்களுக்கு எவ்வளோ அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்கோ அதுதான் என்ன பண்ணுவாங்க, அவங்க புக்காக எழுதுவாங்க, இல்லாட்டி மூவியாக டைரக்ட் பண்ணுவாங்க. அவங்களுக்கு எவ்வளோ அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்கோ அது வரைக்கும். இதுவே ஒரு கதையை கேள்விப்படுறாங்க வச்சுக்கோயேன், அவங்க உண்மையான ஸ்டோரி இருக்காங்கல்ல, அவங்க சொல்லாமல் வேற யார் மூலமாக அவங்க கேள்விப்பட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஒருத்தவங்க காது மாறி வரும்போது என்ன பண்ணுவாங்க, மாடுலேஷன் மாற்றி சொல்லுவாங்க. ஒரு கதையை ஒருத்தவங்க சொல்லும்போது வேற மாதிரி சொல்லுவாங்க, இன்னொருத்தவங்க சொல்லும்போது வேற மாதிரி சொல்லுவாங்கல்ல. அந்த மாதிரி காது மாறி 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 எழுதுறவங்க கதை எழுதுறவங்க இருக்காங்கல்ல, அவங்க காதுக்கு வரும்போது வேற மாதிரி வந்திருக்கும். ஸோ மாற்றி சொல்லுவாங்க சில விஷயங்களை. அதே மாதிரி அவங்களுக்கு சின்ன சின்ன டீட்டெயில்ஸ்லாம் இருக்குல்ல, டேட்டு டைமு, அந்த மாதிரி சின்ன சின்ன டீட்டெயில்ஸ்லாம் என்ன பண்ணுவாங்க, அவங்க மறந்துடுவாங்க. இப்போ நம்ம லைஃப்லேயே எடுத்துக்கோங்களேன், நம்ம லைஃப்லேயும் நம்ம ஒரு கதையை எழுதணும்னா சில சின்ன சின்ன டேட்டு டைமெல்லாம் கொஞ்சம் மறந்துருப்போம், மாற்றி எழுதிடுவோம். அந்த மாதிரி அவங்க என்ன பண்ணுவாங்க, ஸ்டோரி எழுதுறவங்க, அது மூவி டைரக்ட் பண்ணுறவங்க, அந்த சின்ன சின்ன டீட்டெயில்ஸ் மறந்துடுவாங்க. இதே மாதிரி தான் பைபிளையும் தீர்க்கதரிசிகள்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்க கதைகளை கேட்டு எழுதியிருப்பாங்க. இப்போ கேட்டு எழுதும் போது நம்ம பார்த்தோம்ல, அவங்க எவ்வளோ அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருக்காங்களோ அதை தான் என்ன பண்ணுவாங்க, எழுதுவாங்க. அதேமாரி 2-3 பேருக்கு அது மாறி வரும்போது என்ன ஆகும், மாடுலேஷனும் மாற்றிருக்கும். அதேமாரி சின்ன சின்ன டீட்டெயில்ஸ் ஏதாச்சும் மறந்துருப்பாங்க. அவங்க எழுதுகிற ஸ்டோரி உண்மையானது தான், ஆனால் அதில் இந்த மாதிரி அவங்களுக்கு சின்ன சின்ன விஷயங்கள்லாம் நடக்கும். இதனால என்ன பண்ணுவோம்னா, பைபிளில் நிறைய கான்ட்ரடிக்ஷன்ஸ்லாம் இருக்குது. அதை பற்றி நம்ம பார்ப்போமா. அதில் ஃபஸ்ட்டு ஒரு பெரிய கேரக்டர் வச்சு பார்க்கலாம். பைபிள்லேயே ஒரு பெரிய ஸ்டார், அவரை ரொம்ப எல்லாரும் பேசுவாங்க. ஜீசஸை கூட என்ன சொல்லுவாங்க, தாவீதின் குமாரனின்னு சொல்லி கூப்பிடுவாங்க. அப்படிப்பட்ட தாவீதோடைய லைஃப்பில் உள்ளதை வச்சு நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணுவோம். 1 நாளாகமம் 2வது அதிகாரம் 13, 14, 15 வசனங்கள் நான் வாசிக்கிறேன். ஈசாய் தம் மூத்த குமாரன் ஏலியாபையும், அபினதாம் என்னும் 2ஆம் குமாரனையும், சிம்மா என்னும் 3ஆம் குமாரனையும், நெதனெயேல் என்னும் 4ஆம் குமாரனையும், ரகாயி என்னும் 5ஆம் குமாரனையும், ஒதசேம் என்னும் 6ஆம் குமாரனையும், தாவீது என்னும் 7ஆம் குமாரனையும் பெற்றான். இதுல ஈசாய்னு ஒருத்தவர் இருக்காரு. அவருக்குள்ள 7 பிள்ளைகளை பத்தி கொடுத்துருக்காங்க. 7வது பிள்ளை தான் தாவீதுன்னு கொடுத்துருக்காங்க. அடுத்து 1 சாமுவேல் 16வது அதிகாரத்துல 10-11 வசனங்களை வாசிக்கிறேன். இப்படி ஈசாய் தம் குமாரரில் 7 பேரை சாமுவேலுக்கு முன்பாக கடந்து போக பண்ணினார். பின்பு சாமுவேல் ஈசாயை பார்த்து, கர்த்தர் இவர்களில் ஒருவனையும் தெரிந்து கொள்ளவில்லை என்று சொல்லி, உன் பிள்ளைகள் இவ்வளவுதானா என்று ஈசாயை கேட்டான். அதற்கு அவன், இன்னும் எல்லாருக்கும் இளையவன் ஒருவன் இருக்கிறான், அவன் ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கிறான் என்றான். இப்பொழுது சாமுவேல் ஈசாயை நோக்கி, ஆள் அனுப்பி அவனை அழைப்பி, அவன் இங்கே வரும் மட்டும் நான் பண்ணியிருக்க மாட்டேன் என்றான். இதுல என்ன இருக்கும்னா, சாமுவேல்ங்கிற தீர்க்கதரிசி, அவர் ஒரு இறைவாக்கினர். அவர் என்ன பண்ணுவார்னா, தாவீதை அபிஷேகம் பண்றதுக்காக ஈசாய் வீட்டுக்கு வந்திருப்பாரு. அப்போ அவருக்கு தாவீது தான் அபிஷேகம் பண்ணணும்னு தெரியாது. அதனால ஈசாயோட ஒரு குமாரனையும் பார்ப்பாரு. பார்க்க சொல்ல அவங்க யாரையும் காட் அபிஷேகம் பண்ண சொல்ல மாட்டாரு. அதனால உங்களுக்கு அதுல என்ன பண்ணிருப்பாங்கன்னா, எல்லா பிள்ளைகளையும் முன்னாடி கூப்பிட சொல்லுவாங்க. அதுல 7 பிள்ளைகளை முன்னாடி கடந்து போக சொல்லியிருப்பாரு. அடுத்து அப்போ ஈசாய் சாமுவேல் ஈசாயிட்ட கேட்பாரு, உங்களுக்கு இன்னும் பிள்ளைங்க இருக்காங்களான்னு கேட்கிறாரு. 7 பிள்ளைங்க போன பிறகும் கேட்பாங்க. அப்ப அவர் சொல்வாரு, இவங்களுக்குலாம் இளைய பிள்ளை இன்னொருத்தவன் இருக்கான், அவன் தான் தாவீது, ஆடுகளை மேய்ச்சிட்டு இருக்கான் அப்படி சொல்லிட்டு ஈசாய் சொல்றாரு. அப்பனா 7 பிள்ளைங்களுக்கு அடுத்த இளைய பிள்ளைன்னா 8வது பிள்ளை தானே. இதுல என்ன கொடுத்துருக்காங்க, 8வது பிள்ளை தான் தாவீதுன்னு கொடுத்துருக்காங்க. ஆனா 4ஆம் புத்தகத்துல என்ன கொடுத்துருக்காங்க, 7வது பிள்ளை தானே தாவீதுன்னு கொடுத்துருக்காங்க. இதுல பாருங்க, இதுல 7வது பிள்ளைன்னு இருக்கு, இதுல 8வது பிள்ளைன்னு இருக்கு. இது ஒண்ணு. இன்னொரு கான்ட்ரடிக்ஷன் நம்ம பார்க்கலாம்.
2 ராஜாக்கள் 25வது அதிகாரம் 8வது வசனத்துல என்ன கொடுத்துருப்பாங்கன்னா, 5வது மாசம் 7ஆம் தேதியில நெபுசரதான் எருசலேமுக்கு வந்திருப்பாரு அப்படி சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இதே எரேமியா புத்தகத்துல 52வது அதிகாரம் 12வது வசனத்துல என்ன கொடுத்துருப்பாங்கன்னா, நெபுசரதான் எருசலேமுக்கு வராரு, 5வது மாசத்துல தான் வராரு. ஆனா 7ஆம் தேதியில வந்துதான் ராஜாக்கள் கொடுத்துருக்காங்க, ராஜாக்கள் புத்தகத்துல கொடுத்துருக்காங்க. 10ஆம் தேதியில வந்ததாக எரேமியா புத்தகத்துல கொடுத்துருக்காங்க. இந்த டேட்ல சின்னதா என்ன இருக்கும், கான்ட்ரடிக்ஷன் இருக்கா? இது அடுத்து இன்னொன்னு பார்ப்போம். 2 ராஜாக்கள் 24வது அதிகாரம் 8வது வசனம், யோயாக்கிம் ராஜாவாகிற போது 18 வயதாய் இருந்தது அப்படி சொல்லிட்டு அதுல கொடுத்துருக்காங்க. யோயாக்கிம்னு ஒருத்தர் ராஜாராரு, அவர் 18 வயசுல ராஜாராருன்னு கொடுத்துருக்காங்க. 2 நாளுக்கும் 36வது அதிகாரம் 9வது வருஷத்துல யோயாக்கிம்ங்கிறவர் ராஜா ஆகும்போது 8 வயசா இருந்துச்சு அப்படி சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. யோயாக்கிம் ராஜா ஆகும்போது 18 வயசுன்னு ராஜாக்கள் புத்தகத்திலையும் 8 வயசுன்னு நாளாகம புத்தகத்திலையும் கொடுத்துருக்காங்க. இதுல ஒரு கான்ட்ரடிக்ஷன் இருக்கா? அடுத்து இன்னொன்னு பார்க்கலாம். மார்க் 15வது அதிகாரம் 25வது வசனத்துல அவரை சிலுவையில் அறைந்த போது 3ஆம் மணி வேலையா இருந்தது அப்படி சொல்லி கொடுத்துருக்காங்க. ஜீசஸ 3 மணிக்கு சிலுவையில் அரைஞ்சதா கொடுத்துருக்காங்க. யோவான் புத்தகம் 19வது அதிகாரம் 14வது வசனத்துல அந்த நாள் பாஸ்காவுக்கு ஆயத்த நாளும் 6 மணி நேரமா இருந்தது. அப்பொழுது அவன் யூதர்களை நோக்கி இதோ உங்கள் ராஜா என்றான். அப்போ ஜீசஸ கூட்டிட்டு போய் மக்கள் முன்னாடி நிறுத்தி இதோ உங்கள் ராஜான்னு சொல்றாங்க. அந்த டைம் என்னன்னா 6 மணின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஆனா மார்க்ல நம்ம என்ன பார்த்தோம், 3 மணிக்கெல்லாம் சிலுவையில் அரைஞ்சிட்டாங்க தானே பார்த்தோம். ஆனா யோவான்ல 6 மணி போலதான் என்ன பண்றாங்களாம், ஜீசஸை கொண்டு போய் மக்கள்கிட்ட காமிச்சு இதோ உங்கள் ராஜான்னு சொல்லி சொல்றாங்களாம். அப்ப பாத்தீங்களா, இதுலயும் ஒரு கான்ட்ரடிக்ஷன் இருக்கா? இதுல டைம்ல அதுல 3 மணிக்கே அரைஞ்சிட்டாங்க சொல்லி கொடுத்துட்டாங்க, இன்னும் 6 மணி வரைக்கும் இன்னும் மக்கள் கிட்ட ஜீசஸ்ட காமிச்சு பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்காங்க, இதுல கொடுத்துருக்காங்க. அடுத்து இன்னொன்னு பார்ப்போமா? மத்தேயு 27வது அதிகாரம் 5, 6, 7, 8 இந்த வசனங்கள்ல என்ன கொடுத்துருப்பாங்கன்னா, யூதாஸ் இருக்கால, யூதாஸ் ஜீசஸ காட்டி கொடுத்துருவான். அதுக்காக அவனுக்கு 30 வெள்ளி காசு கொடுத்துருப்பாங்க காட்டி கொடுக்கறதுக்காக. அவன் என்ன பண்ணிடுவான்னா தூக்கு மாட்டிட்டு இறந்துருவான், அது நாண்டுகிட்டு செத்துருவான். நாண்டுகிட்டு செத்துட்ட பிறகு அவனோட அந்த 30 வெள்ளி காசு இருக்குல்ல, அதை வச்சு பரிசேயர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு லேண்டு வாங்குவாங்களாம். அது ஜீசஸ காட்டி கொடுத்ததுனால அந்த ரத்த பழி அந்த லேண்டு மேல இருக்குல்ல, அந்த பணத்துல தானே வாங்கியிருக்காங்க, அதனால அந்த ரத்த நிலம் அப்படி சொல்லிட்டு அழைப்பாங்க அப்படி சொல்லிட்டு இந்த வசனத்துல இருக்கும். இதே விஷயத்த அப்போஸ்தலர்கள்ல 1வது அதிகாரம் 18, 19 வசனத்துல இருந்து தெரியுமா சொல்லியிருப்பாங்க. பேதுரு சொற்பொழிவு அவர் ப்ரீச் பண்ணுவாரு. அப்ப சொல்லுவாரு, இந்த மாதிரி யூதாஸ் இருந்தான், அவன் ஜீசஸ காட்டி கொடுத்தா, அதுக்கு 30 வெள்ளி காசு கொடுத்தாங்க, அது கொண்டு அவன் ஒரு லேண்டு வாங்கினான், அந்த லேண்டுல அவன் தலைகீழா விழுந்து குடல் சரிஞ்சு இறந்துட்டான், அந்த நிலம் ரத்த நிலம் அப்படி சொல்லிட்டு பீட்டர் சொல்லியிருப்பாரு. இதே மத்தேயுல என்ன சொல்லியிருக்காங்க, அவரு யூதாஸ் நாண்டுகிட்டு செத்துட்டாருன்னு தானே சொல்லியிருக்காங்க. ஆனா இதுல என்ன இருக்கு, அப்போஸ்தலர்ல அவர்ல தலைகீழா விழுந்து குடல் சரிஞ்சு இருந்தாருன்னு இருக்கு. அதே மாதிரி மத்தேயுல என்ன கொடுத்திருக்காங்க, அவர் இறந்த பிறகு பரிசேயர்கள் அந்த 30 வெள்ளி காசுல அந்த லேண்டை வாங்கியிருக்காங்கன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஆனா அப்போஸ்தலர்ல என்ன சொல்லியிருக்காங்க, யூதாஸே உயிரோட இருக்கும்போது அந்த லேண்டை வாங்கிட்டாரு அப்படி சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. பாத்தீங்களா, இதுல எவ்வளவு கான்ட்ரடிக்ஷன் இருக்கு. அடுத்து இன்னொன்னு பார்ப்போமா? மத்தேயு 17வது அதிகாரம் 1வது வசனம். அதுல என்ன கொடுத்துருப்பாங்கன்னா, ஒரு ஜீசஸ் சீசர்கள்கிட்ட ஒரு விஷயத்த பத்தி பேசியிருப்பாரு. அது நடந்து 6 நாளுக்கு பிறகு அவர் மறுரூபம் ஆயிருப்பாரு. இதே விஷயம் லூக்கா அதிகாரம் 9 லூக்கால 9வது அதிகாரம் 28வது வசனத்துல என்ன இருக்கும்னா, ஜீசஸ் ஒரு விஷயத்த பத்தி சீசர்கள்கிட்ட பேசியிருப்பாரு. அது நடந்து 8 நாளைக்கு பிறகு அவர் மறுரூபம் அடைஞ்சிருப்பாரு. மத்தேயுல 6 நாளுக்கு பிறகு மறுரூபம் அடைஞ்சிருக்காருன்னு கொடுத்துருக்காங்க. லூக்கால என்ன கொடுத்துருக்காங்கன்னா 8 நாளைக்கு பின்னாடி அவர் என்ன பண்ணிருக்காரு, மறுரூபம் அடைஞ்சிருக்காருன்னு கொடுத்துருக்காங்க. நம்ம பார்த்தோம்ல, டேட்டு டைம்ல எல்லாம் என்ன பண்ணுவாங்க, சரி மறந்து கூட எழுந்திருப்பாங்க அந்த மாதிரி சொல்லிருந்தால, அதே மாதிரி அவங்க எவ்வளவு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிருக்காங்களோ அதுதான் என்ன பண்ணுவாங்க, எழுதுவாங்கன்னு சொல்லி பார்த்தோமா. அதே மாதிரி 2-3 பேர் காது மாறி வரும்போது என்ன பண்ணுவாங்க, சில மாடுலேஷன் மாத்தியும் வந்திருக்கும் சொல்லியிருப்பாங்கல்ல. இது இந்த மாதிரி
தீர்க்கதரிசிகள் சீஷர்கள்லாம் கேட்டதை எழுதும் போது அவங்களுக்கு என்ன இருக்கும்னா இந்த மாதிரி நிறைய கான்ட்ரடிக்ஷன்லாம் இருக்கும். இன்னும் நீங்கள் வந்து கூகுளில் போய் பார்த்தீங்கன்னா பைபிள் கான்ட்ரடிக்ஷன் போட்டு பார்த்தீங்கன்னா நிறைய வரும். இந்த மாதிரி கான்ட்ரடிக்ஷன்லாம் எடுத்துக்குவாங்க. இதை எடுத்து தான் என்ன பண்ணுவாங்கன்னா கிரிட்டிசைசஸ் பைபிளை நிறைய கிரிட்டிசைஸ் பண்ணுவாங்க. அவங்க கிரிட்டிசைஸ் பண்ணுறது ஏன்னு தெரியுமா? கிறிஸ்டியன்ஸ்லாம் என்ன சொல்லுவாங்கன்னா பைபிளில் இருக்க எல்லா விஷயம் வந்து ஒரு சின்ன விஷயமும் ரொம்ப அக்யூரேட்டு அப்படி சொல்லிட்டு சொல்லுவாங்க. பைபிளை பற்றி அவங்க ஃபுல்லாக புரியாமல் அந்த மாதிரி சொன்னதால கிரிட்டிசைஸர் அதை எடுத்துட்டு அப்படி வந்து கிரிட்டிசைஸ் பண்ணுவாங்க. அதனால நம்ம என்ன பண்ணணும், நம்ம ஃபஸ்ட்டு பைபிளை ஒழுங்காக நம்ம என்ன இருக்குது அப்படி சொல்லிட்டு நம்ம புரிஞ்சுக்கணும். இந்த கான்ட்ரடிக்ஷன்லாம் எதனால இருக்குது அப்படி சொல்லிட்டு நம்ம பார்த்தோம். அடுத்து நம்ம ஒன்று பார்க்கலாம், டிரான்ஸ்லேஷனில் உள்ள கான்ட்ரடிக்ஷன்ஸை பற்றி நம்ம கொஞ்சம் பார்ப்போமா? ஓகே, யோபு புத்தகத்தில் என்ன கொடுத்துருப்பாங்கன்னா, ஃபஸ்ட்டு யோபு ஸ்டோரி சொல்கிறேன். யோபு வந்து ரொம்ப ஐஸ்வர்யவானா இருப்பார். அவருக்கு என்ன நடக்கும்னா ரொம்ப கஷ்டங்கள்லாம் வந்து அவர் சொத்து சொகம் அவரோட பிள்ளைங்க எல்லாத்தையும் இழந்து அவர் ரொம்ப நோய்வாய்ப்பட்டு சாகுற தருவாய்க்கு வந்துடுவார். அந்த மாதிரி நேரத்தில் அவங்க மனைவி என்ன சொல்லுவாங்கன்னா யோபு கிட்ட, நீங்கள் என்ன பண்ணுங்க, கடவுளை தூஷிச்சுட்டு இறந்து போயிடுங்க அப்படி சொல்லிட்டு சொல்லுவாங்க. இது தமிழ் பைபிளில் இருக்கும். இதுவே நியூ இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷனில் என்ன இருக்கும்னா, நீங்கள் மனைவி யோபுவோட மனைவி யோபு கிட்ட சொல்லுவாங்க, நீங்கள் வந்து கர்த்தரை வந்து இது பண்ணுங்க, புகழ்ந்துட்டு இறந்துருங்க அப்படி சொல்லிட்டு இருக்கும். தமிழில் என்ன இருக்குது, தூஷிச்சுட்டு இறந்துருங்கன்னு இருக்குது. அதுக்கு அப்படியே டோட்டலாக ஆப்போசிட்டாக நியூ இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷனில் என்ன இருக்குன்னா, நீங்கள் வந்து அவரை புகழ்ந்துட்டு இறந்துருங்க அப்படி சொல்லிட்டு இருக்கு. ஏன் இப்படி இருக்குது அப்படி சொல்லிட்டு பார்ப்போமா? இந்த பைபிள் முதல்ல எதில் எழுதியிருந்தாங்க? ஜீசஸோட ஜீசஸ் இருந்த இஸ்ரேல் மக்களோட அவங்களோட லாங்குவேஜில் தானே எழுதியிருந்தாங்க. அது என்ன லாங்குவேஜ்னா அரமைக்குங்கிற லாங்குவேஜும் எபிரேயுங்கிற லாங்குவேஜும். இதில் தான் வந்து பைபிள் ஃபஸ்ட்டு எழுதியிருந்தாங்க. நம்ம பூமியில் நிறைய லாங்குவேஜஸ் இருக்குது, எக்கச்சக்கமாக. இந்தியாவில் மட்டுமே நிறைய லாங்குவேஜ் இருக்குல்ல, அது மாதிரி பூமியில் நிறைய லாங்குவேஜ் இருக்குது. அந்த மாதிரி ஒரு லாங்குவேஜ்லையும் பைபிளை என்ன பண்ணாங்க, டிரான்ஸ்லேட் பண்ணிகிட்டே வந்தாங்க. டிரான்ஸ்லேட் பண்ணிகிட்டே வரும்போது ஒரு மொழியிலேருந்து இன்னொரு மொழியில் டிரான்ஸ்லேட் பண்ணும்போது அவங்க வந்து எவ்வளோ புரிஞ்சுருக்காங்களோ அதுதான் டிரான்ஸ்லேட் பண்ணியிருப்பாங்க. 100% புரிஞ்சாதான் அதை என்ன பண்ண முடியும், கரெக்டாக டிரான்ஸ்லேட் பண்ண முடியும். அவங்களுக்கு வந்து எவ்வளோ புரிஞ்சிருக்கோ அவ்வளோதானே டிரான்ஸ்லேட் பண்ணுவாங்க. அதனால தான் பைபிளில் வந்து என்ன பண்ணுது, நிறைய கான்ட்ரடிக்ஷன்லாம் இருக்குது. அந்த டிரான்ஸ்லேஷனில் உள்ளது கான்ட்ரடிக்ஷன்ஸ்லாம் நிறைய இருக்குது. நிறைய எரர்ஸ்னே சொல்லாது வந்து கான்ட்ரடிக்ஷன் சொல்லும்போது சொல்கிறத விட டிரான்ஸ்லேஷன் பண்ணும்போது என்ன ஆகிடுது, சில எரர்லாம் வந்து இருக்குது. இன்னும் ஏன் அப்படின்னு சொல்லி பார்ப்போமா? ஏன்னா எபிரேயு அரமேய்க்கு மொழி இருக்குல்ல, அந்த மொழியில் வந்து ஒரு வார்த்தை இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அந்த ஒரு வார்த்தைக்கு வந்து நிறைய மீனிங்ஸ் இருக்கும். எக்ஸாம்பிளுக்கு தமிழில் வந்து ஒன்று சொல்கிறேன், தமிழில் சிலது இருக்குது. இப்போ ஞாயிறுன்னு வச்சுக்கோங்களேன். ஞாயிறு வந்து என்னன்னு சொல்லுவாங்க, கிழமையும் சொல்லுவாங்க, சூரியனையும் ஞாயிறுன்னு தான் சொல்லுவாங்க. அதை வந்து கிழமையை பற்றி பேசும்போது அதில் எடுத்து ஞாயிறுன்னு போட்டு பேசுவாங்க. சூரியனை குறிக்கிறது பேசும்போது அந்த இடத்துலையும் ஞாயிறுன்னு போட்டு பேசுவாங்க. இப்போ வந்து நம்ம வந்து ஞாயிறு வந்து நான் பார்க்க போகிறேன், ஞாயிறு வந்து எனக்கு ஹாலிடே அப்படி சொல்லும் போது நம்ம எதை சொல்லுவோம், கிழமை தானே சொல்லுவோம். இதுவே என்ன சொல்லுவாங்க, இன்னைக்கு ஞாயிறு ரொம்ப பிரகாசமாக இருக்குது, இன்னைக்கு ஞாயிறு ரொம்ப சூடாக இருக்குது இந்த அப்படி சொல்லிட்டு சொல்லும் போது என்ன சொல்லுவாங்க, சூரியனை குறித்து தானே சொல்லுவாங்க. இதெல்லாம் இப்போ ரொம்ப நம்ம யூஸ் பண்ணுறதுல சங்க தமிழில் இதை நிறையவே யூஸ் பண்ணுவாங்க. அப்போ வந்து என்ன சொல்ல வராங்க, ஒரே வார்த்தையில் வந்து நிறைய பொருள் படுது, அது எதுக்கு வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி எடுத்து பேசிக்கிறாங்கல்ல. இது வந்து தமிழில் கொஞ்சம் தான் இருக்குது, அரமேக்கில் எபிரேயிலும் நிறைய இருக்கும். அதில் ஒரு வார்த்தைக்கு நிறைய பொருள் படும். அப்போ வந்து அவங்க எதுக்கு அந்த பொருள் படுமோ அதுக்கேற்ற மாதிரி அதை எடுத்து வச்சு பேசிக்குவாங்க. அதை வந்து டிரான்ஸ்லேட் பண்ணும்போது என்ன பண்ணுவாங்க, அவங்களுக்கு எது புரிஞ்சிருக்கோ அந்த மாதிரி அவங்க டிரான்ஸ்லேட் பண்ணிடுவாங்க. அதனால தான் என்ன ஆகுதுன்னா டிரான்ஸ்லேஷனில் நிறைய மிஸ்டேக்கு, கான்ட்ரடிக்ஷன், எரர்ஸ் அந்த மாதிரிலாம் வருது. அதே மாதிரி தான் யோபு புத்தகத்துலேயும். யோபு புத்தகத்தில் வந்து நம்ம பார்த்தோம்ல, தமிழில் என்ன இருந்துச்சு, அவர் வந்து நீங்கள் வந்து தூஷிச்சுட்டு இறந்துருங்க கர்த்தரை அப்படி சொல்லிட்டு சொல்கிறாங்க. இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷனில் நீங்கள் கர்த்தரை புகழ்ந்துட்டு இறந்துருங்கன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஏன் அந்த மாதிரி கான்ட்ரடிக்ஷன் இருக்குதுன்னா, தமிழில் வந்து பைபிள் இருக்குல்ல, அது வந்து எழுதிட்டு ஒரே முறையாக எழுதிட்டு அதை நிறைய வந்து என்ன பண்ணாமல் விட்டுட்டாங்கன்னா, அப்டேட் பண்ணாமலும்
அதில் ஏதாவது மிஸ்டேக்ஸ் இருந்தால் அதை கரெக்ட் பண்ணாமலோ அப்படியே விட்டுட்டாங்க. ஆனால் இங்கிலீஷில் என்ன பண்ணுவாங்கன்னா அதை வந்து அடிக்கடி என்ன பண்ணுவாங்கன்னா அப்டேட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. அதனால நிறைய டிரான்ஸ்லேஷன் இருக்கும் பைபிளில். இங்கிலீஷில் நிறைய டிரான்ஸ்லேஷன் இருக்கும். அதில் உள்ள நியூ டிரான்ஸ்லேஷன் பைபிளில் தான் இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. யோபோட மணின்னு சொல்கிறாங்க, நீங்கள் கர்த்தரை புகழ்ந்துட்டு இறந்துருங்கன்னு. அதுவும் ஒரு கான்ட்ரடிக்ஷனாக தான் இப்போ போயிட்டு இருக்கு. இன்னமும் அவங்க இன்னும் நிறைய கண்டுபிடிச்சாங்கன்னா என்ன பண்ணுவாங்கன்னா அப்டேட் பண்ணிகிட்டே போவாங்க இங்கிலீஷில். ஆனால் தமிழில் என்ன பண்ணுறாங்கன்னா அதை நிறைய அப்டேட் பண்ணலை. இந்த மாதிரி அப்டேட் பண்ணாமல் விடுறதுனாலையும் என்ன இருக்குது, நிறைய வந்து எரரோ கான்ட்ரடிக்ஷனும் இருக்குது. நம்ம இப்போ நிறைய என்ன பார்த்தோம், அவங்க புரிஞ்சிருக்கிறத வச்சு தான் அவங்க வந்து என்ன பண்ணுறாங்க, டிரான்ஸ்லேட் பண்ணுறாங்கன்னு பார்த்தோம். அதே மாதிரி அந்த மூல மொழியில் உள்ள வார்த்தைக்குள்ள அர்த்தம் வந்து நிறைய அர்த்தங்கள் இருக்கிறதால அதை போட்டு பேசும்போது அவங்களுக்கு என்ன புரியுதோ அதை வந்து அவங்க டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தோம். அப்புறம் அப்டேட் பண்ணும்போது என்ன ஆகுது, அவங்களுக்கு நிறைய வந்து மிஸ்டேக்ஸ் பண்ணுறாங்க, அதை அப்டேட் பண்ணிகிட்டே வராங்கன்னு நம்ம பார்த்தோம். இந்த மாதிரி நிறைய பைபிளில் இருக்கிற கான்ட்ரடிக்ஷன்லாம் நம்ம பார்த்தோம். இந்த மாதிரி அதுக்கு முன்னாடி என்ன பார்த்தோம், இந்த மாதிரி தீர்க்கதரிசிகள் மற்றவங்க கிட்ட என்ன பண்ணுறாங்க, அவங்க கதையை கேட்டு எழுதும் போது அவங்களுக்கு எவ்வளோ புரியுதோ அதை எழுதுறாங்க. அதுக்கு பிறகு மாடுலேஷன் சிலர் மாற்றி பேசும்போது அது வந்து மிஸ்டேக்காக ஆயிடுது. அப்புறம் சின்ன சின்ன டீட்டெயிலாம் இருக்குல்ல, டைமு அந்த மாதிரி அதுலேயே என்ன பண்ணுறாங்க, சில தப்புலாம் விழுது. இதெல்லாம் நம்ம பார்த்தோம். அடுத்து நம்ம இன்னொரு விஷயத்தை பற்றி பார்ப்போமா. ஒரு பசில் நம்ம எடுத்துக்குவோம், சரியா? ஒரு பசில் இருக்கு. அந்த பசில் வந்து குழந்தைங்க சேர்க்குற மாதிரி ஈஸியான பசில் இல்லை, ரொம்ப காம்ப்ளிகேட்டடான ஒரு பசில். சின்ன சின்ன பீஸாக இருக்கு, என்ன பிக்சர் இருக்குன்னே தெரியாத ஒரு கஷ்டமான ஒரு பசில் எடுத்துக்கலாம். அந்த பசிலில் நம்ம ஒரு சின்ன பீஸ் எடுத்து பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன், ஒருவேளை இந்த பசில் என்ன பிக்சர் வருதானோன்னு நம்மளுக்கு ஒரு ஐடியா வரும். அதுவே கொஞ்சம் கொஞ்சமாக 2, 3 எடுத்து சேர்த்து பார்க்கும்போது ஓகே இதில் இந்த பிக்சர் தான் வரும்னு நம்மளுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். ஆனால் நம்ம சில நேரங்களில் என்ன பண்ணுவோம், அது ரொம்ப கஷ்டமான பசிலுங்கிறதால சேர்க்கும் போது தப்பாக கூட சேர்த்துருவோம். ஓ இது வரல போல வேற வருதுன்னு கூட நம்ம மாற்றி கூட சேர்ப்போம் திரும்பி. சில முறை ரொம்ப கஷ்டமான பசில்னா என்ன பண்ணுவோம், சேர்க்கவே முடியாமல் விட்டுருவோம். சேர்க்கவே முடியாமல் ஓகே நம்ம என்ன பண்ணுறது, என்ன பிக்சர்னே தெரியலன்னு கூட நம்ம கை விட்டுருவோம். இந்த மாதிரி இருக்கிற ஒரு காம்ப்ளிகேட்டடான என்ன பிக்சர்னே நம்மளால யூகிக்கவே முடியாத ஒரு கஷ்டமான பசில கார்டன் எடுத்துப்போம். அதை ஒரு பீஸ் எடுத்து பார்க்குறாங்கல்ல, ஒரு பீஸா சேர்க்குறாங்கல்ல, அவங்க தான் தீர்க்கதரிசிகளும் மக்களும் எடுத்துக்குவோம். அதாவது அவங்க ஒரு பீஸை எடுத்து பார்க்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது என்ன அர்த்தம்னா தீர்க்கதரிசிகள் கிட்ட காட் வந்து தன்னை வெளிப்படுத்துவார். அதை வந்து அவங்க மக்களுக்கும் சொல்லி தருவாங்க. அப்படி வந்து அவங்க வெளிப்படுத்துறது காடை வந்து புரிஞ்சுக்கிறாங்கல்ல, புரிஞ்சு மக்களுக்கு சொல்லி தராங்கல்ல, அதுதான் அவங்க ஒரு பீஸை எடுத்துட்டு ஓகே இது இந்த பிக்சர் தான் வரும் அப்படி சொல்லிட்டு அந்த பசில வந்து நினைக்கிறாங்க. ஓகே இந்த பிக்சர் தான் வரும்னு நினைக்கிறாங்கல்ல, அதுதான் அவங்க வந்து காடை வந்து புரிஞ்சுட்டு காட் இப்படிதான் இருப்பாருன்னு சொல்லிட்டு மக்களுக்கு அவங்க சொல்லி தருது தீர்க்கதரிசிகள். அப்போ ஃபர்ஸ்ட் ஒரு தீர்க்கதரிசி வராரு. அவர் என்ன பண்றாரு, ஒரு பசில ஒரு பீஸை எடுக்கிறாரு. எடுத்து பார்த்துட்டு அவர் காடை வந்து புரிஞ்சுக்கிறாரு. காடை அவர்கிட்ட வெளிப்படுத்துவார்ல, அதை வச்சு காட் இப்படிதான் இருப்பாரோ, அவரோட பிக்சர் இப்படிதான் இருக்குமோ அப்படி சொல்லிட்டு அவர் நினைக்கிறாரு. அடுத்து இன்னொரு தீர்க்கதரிசி வராரு. அவருக்கு பசிலோட இன்னொரு பீஸை எடுத்து முன்னாடி ஒரு பீஸ் இருக்கு, அந்த பீஸோட சேர்த்து ஒரு பிக்சர் ஓகே இந்த பிக்சர் இப்படிதான் இருக்குமோ நம்ம நினைக்கிற மாதிரி அவர் என்ன நினைக்கிறாரு, ஒருவேளை காட் வந்து முன்னாடியே அவர் தீர்க்கதரிசி சொன்னதை வச்சும் அவர் புரிஞ்சுக்கிட்டதை வச்சும் காட் இப்படிதான் இருப்பாரோ அப்படின்னு சொல்லிட்டு மக்களுக்கு சொல்லித்தராரு. இப்படி ஒரு தீர்க்கதரிசிகளா ஒரு காலகட்டத்திலயும் இருந்து வராங்க. வந்து ஒரு பசுவையும் சேர்க்கிற மாதிரி காடை வந்து அவங்க புரியுறாங்க. கொஞ்சமா புரிஞ்சு காட் இப்படிதான் இருப்பாரோ அப்படி சொல்லிட்டு மக்களுக்கு வந்து அவங்க வந்து சொல்லி தராங்க. நம்ம வந்து பார்த்தோம்ல, இது வந்து என்ன ரொம்ப காம்ப்ளிகேட்டடான ரொம்ப சின்ன பீஸ் உள்ள ஒரு பெரிய பசில், புரியாத என்ன பிக்சர்னே இல்லாத ஒரு புரியாத பசில். அதாவது அந்த மாதிரி அவங்க என்ன பண்றாங்க, தீர்க்கதரிசிகள் அதை சேர்க்க முடியாம கஷ்டப்படுறாங்க. அது வந்து சேர்க்கிறாங்க, சேர்த்தாலும் என்ன ஆகுது, அது வந்து ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஏன்னா காட் வந்து ரொம்ப பெரியவர். அவரை நம்மளால புரிஞ்சுக்க முடியாது. நம்ம குட்டி மொழியால அவ்வளவு பெரிய காடை நம்ம ஈஸியா என்ன பண்ண முடியாது, புரிஞ்சிட முடியாதுல்ல. அதுதான் அது. அவங்க ஆனாலும் என்ன பண்றாங்க, சேர்க்கிறாங்க. சேர்க்கும் போது அவங்க இந்த பசில்ல இந்த பிக்சர் தான் வருமோன்ற மாதிரி காட் இப்படிதான் இருப்பாரோன்னு நினைக்கிறாங்க. ஆனாலும் பசில் வந்து காம்ப்ளிகேட்டடா இருக்கிறதால தப்பாவும் சேர்த்துடலாம்ல.
சேர்க்கும் போது அப்புறமா என்ன நினைப்போம், ஓகே இது இப்படி வரல, இப்படி இல்லை, இப்படி வராது, வேற பிக்சரா இருக்கும்னு நினைப்போம்ல. அந்த மாதிரி தீர்க்கதரிசிகள் நினைக்கிறாங்க. ஓ இது வரைக்கும் புரிஞ்சுட்டது காடை பத்தி நம்ம தப்பா புரிஞ்சுக்கிட்டோம் போல, காடு ஒருவேளை இப்படி இருப்பாரோ அப்படின்னு சொல்லிட்டு சில வேலைகளை தீர்க்கதரிசிகள் நினைக்கிறாங்க. நம்ம பார்த்தோம் கடைசியில என்ன பண்ண முடியல, அந்த பசுல் ரொம்ப காம்ப்ளிகேட்டடா இருக்கா, சேர்க்கவே முடியலன்னு பார்த்தோம்ல. அந்த மாதிரி தீர்க்கதரிசிகளால ஒரு காலகட்டத்து மேல என்ன பண்ணல, காடை புரியவே முடியல. அது எல்லாத்தையும் சேர்த்து காடு இப்படிதான் இருப்பாரோ அப்படி சொல்லி புரியவே முடியல. அதுக்கு பிறகு இன்னொன்னு உண்டு, ஒரு காலகட்டத்துக்கு மேல தீர்க்கதரிசிகளே இல்லை, காடை பத்தி புரிஞ்சுக்கவும் மக்களுக்கு அவரை வெளிக்காட்டவும் தீர்க்கதரிசிகளே இல்லாம போனாங்க. இந்த மாதிரி அந்த காலகட்டத்துல யாருமே தீர்க்கதரிசிகளே இல்லாத நேரத்துலதான் ஒருத்தர் வராரு. அவரு தான் இந்த பசில் எல்லாத்தையும் சேர்த்து இதுதான் அந்த கரெக்டான பிக்சர் அப்படி சொல்லி காமிக்கிறாரு. அவர் தான் ஜீசஸ். ஜீசஸ் காடை தான், இவர் தான் காடு அப்படி சொல்லிட்டு மக்களுக்கு முழுமையா காடை வெளிப்படுத்துறாரு. அந்த கஷ்டமான பசில அந்த பிக்சர்ல என்னதான் இருக்கு அப்படி சொல்லிட்டு காடை முழுசா வெளிப்படுத்துறாரு ஜீசஸ். ஓகே, நம்ம பார்த்தோம்ல அந்த பசில்ல என்ன பண்ணாங்க தீர்க்கதரிசிகளும் மக்களும், அது தப்பா கூட சேர்த்துருவாங்க, சில வேலையில தப்பாவும் புரிஞ்சுக்குவாங்க. அந்த மாதிரி என்ன தெரியுமா, காடை பத்தி தப்பா புரிஞ்சுக்கிட்டாங்க. அவர் என்ன பண்ணுவாராம், காடு நல்லதை தருவாரு, அதே காடு தான் தீமையும் தருவாரு அப்படி சொல்லி நினைப்பாங்க. என்னதுன்னா நம்ம நல்ல பாதையில நடக்கும்போது காடு நம்மளுக்கு ரிவார்டு கொடுப்பாரு. இதுவே நம்ம என்ன பண்ணுறோம்னா ஏதாச்சும் நம்ம தப்பா பண்ணி தப்பான பாதையில் நடக்கும்போது காட் நம்மளை தண்டிச்சு நம்மளுக்கு தீமையை அனுப்புவாரு அப்படி சொல்லிட்டு அந்த பசுல தப்பா சேர்த்து காடை என்ன பண்ணுவாங்க, தப்பா அந்த பீஸ் தப்பா சேர்த்து பசுல இந்த பிக்சர் தான் தப்பா புரியுற மாதிரி காடை தப்பா புரிஞ்சுக்குவாங்க. நம்ம பார்த்தோம்ல ஜீசஸ் தான் அந்த பசுல கரெக்டா சேர்த்து இவர் தான் காடுன்னு முழுமையா வெளிப்படுத்தினார்ல. அந்த மாதிரி ஜீசஸ் காடை பத்தி இது என்ன சொல்லியிருக்காருன்னு பார்ப்போமா. பைபிள்ல மக்கள் என்ன நினைக்கிறாங்க, நன்மை அனுப்புறவரும் காடு தான், அதே காடு தான் தீமையும் அனுப்புறாருன்னு நினைக்கிறாங்க. ஜீசஸ் பைபிள்ல சொல்வாரு, கர்த்தர் நல்லோர் மேலேயும் தீயோர் மேலேயும் தன்னுடைய கதிரவனை எழுப்புறாரு அப்படி சொல்லிட்டு சொல்லுவாரு. காடு கெட்டவங்களுக்கு தீமை அனுப்புறவரா இருந்தாருன்னா அவர் தீயவர்களுக்கு இருளை தானே தரணும், கதிரவனை தந்திருக்க கூடாதுல்ல. ஆனா அவர் என்ன பண்றாரா, நல்லோர் மேலேயும் தீயோர் மேலேயும் கதிரவனை எழுப்புறாராம். அவர் என்ன பண்றாரு, நீங்க நல்லது செஞ்சாலும் கெட்டது செஞ்சாலும் உங்களுக்கு ஏத்த மாதிரி அவர் மாத்த மாட்டாரு. அவர் எல்லாருக்குமே எப்படி இருக்காரு, நலமானதை தராரு அப்படி சொல்லிட்டு கரெக்டான பஸ்ல இல்ல பீஸ் எல்லாம் சேர்த்து ஜீசஸ் காடு இப்படிதான் அப்படி சொல்லிட்டு வெளிப்படுத்துறாரு. அதே வசனத்துல கீழே என்ன இருக்கும்னா, அவர் நீதி செய்யறவருக்குமே, கர்த்தர் நீதி செய்யறவங்களுக்கும் அநீதி செய்யறவங்க ரெண்டு பேருக்கும் மழையை பொழிய பண்றாரு அப்படி சொல்லிட்டு சொல்வாரு. தீமை செய்யறவங்களுக்கு தண்டனை கொடுக்கறதா தானே தீர்க்கதரிசிகளும் மக்களும் நினைக்கிறாங்க. அப்ப காடு என்ன பண்ணணும், அநீதிக்காரர்களுக்கு வறட்சியும் பஞ்சத்தையும் தானே தந்திருக்கணும். ஆனா அவர் என்ன பண்றாராம், நீங்க நீதியை செஞ்சாலும் சரி அநீதியை செஞ்சாலும் சரி எல்லாருக்கும் அவர் என்ன பண்றாராம், மழைய வருஷிக்க பண்றாராம். அப்போ கர்த்தர் எவ்வளவு ஸ்வீட்டா இருக்காரு பாருங்க. அவர் நீங்க என்ன செஞ்சாலும் சரி உங்களுக்கு எல்லாருக்குமே என்ன பண்றாராம், மழைய தராராம். அதுக்கும் மேல அதே வசனத்துல மேல என்ன தெரியுமா இருக்கும், ஜீசஸ் சொல்லுவாரு, உங்க பகைவரையும் நீங்க நேசிங்கன்னு சொல்லுவாரு. உங்களை நீங்க எல்லாரும் தொழுற உங்களுக்கு அப்பாவா இருக்க காட் என்ன பண்றாரு, நல்லவங்களா இருந்தாலும் சரி தீயவங்களா இருந்தாலும் சரி அவங்களுக்கு கதிரவனால வெளிச்சத்தை தராரு. நீங்க அநீதி செஞ்சாலும் சரி நீதி செஞ்சாலும் சரி மழையை தராரு. அந்த மாதிரி நீங்களும் அவரோட பிள்ளைங்களான நீங்களும் என்ன பண்ணுங்க, உங்களை அன்பு செய்யறவங்களையும் அன்பு செய்யுங்க, உங்களை வெறுக்கிறவங்களும் நீங்க அன்பு செய்யுங்க. அவங்களுக்கு ஏத்த மாதிரி நீங்க என்ன பண்ணாதீங்க, மாறாதீங்க, நீங்க எப்பவுமே அன்பா இருங்க அப்படி சொல்லிட்டு ஜீசஸ் அவங்களுக்கு சொல்லி தராரு. இதுதான் காடை பத்தி ஜீசஸ் அவங்களுக்கு முழுசா வெளிப்படுத்தினாங்க. இப்படிதான் காடு அப்படி சொல்லிட்டு அவங்க காம்ப்ளிகேட்டடான அந்த பஸ்ல தப்பா புரிஞ்சு காடு என்ன பண்ணுவாரு, நன்மையும் அனுப்புவாரு தீமையும் அனுப்புவாரு அப்படி சொல்லி நினைச்சாங்க. ஆனா காடுனா இப்படிதான், நீங்களும் இப்படி இருங்கன்னு சொல்லிட்டு ஜீசஸ் கர்த்தரை முழுமையா வெளிப்படுத்தினாரு. இன்னும் நிறைய விஷயங்கள் காடை தப்பா புரிஞ்சிருந்தாங்க. அந்த பசில் ரொம்ப காம்ப்ளிகேட்டட்ல தப்பாவும் சேர்த்து தப்பாவும் இந்த பிக்சர் தான் வரும்னு நினைப்பாங்கல்ல மக்களும் தீர்க்கதரிசிகளும், காடு இப்படிதானு நினைப்பாங்கல்ல தப்பா. அந்த மாதிரி நிறைய தப்பா நினைச்சிருந்தாங்க. அதெல்லாம் 1-2 கொஞ்சம் சில விஷயங்கள்லாம் நம்ம பார்ப்போமா.
பைபிளில் வந்து சவுலுக்கு என்ன ஆயிடும்னா அவர் வந்து பொல்லாத ஆவியால் அவர் துன்புறுத்தப்படுவார். சவுல் வந்து அப்போ அவரோட வேலையால் வந்து சவுல்கிட்ட சொல்வார், கர்த்தரை அனுப்பின பொல்லாத ஆவி வந்து உங்களை இப்படி துன்பப்படுத்துதே அப்படி சொல்லிட்டு அவரோட வேலையால் சவுல்கிட்ட சொல்வார். இதில் என்ன சொல்ல வராங்கன்னா, கர்த்தர் தான் அந்த பொல்லாத ஆவியை வந்து அனுப்பி துன்பப்படுத்துறாரு சவுல அப்படி சொல்லிட்டு சொல்லுவாங்க. அந்த மாதிரி தீர்க்கதரிசிகளும் மக்களும் காடை தப்பா நிறைய இடத்துல என்ன புரிஞ்சுக்குவாங்கன்னா, பிசாசு அனுப்பி காட் தான் மக்களை வந்து துன்பப்படுத்துறாங்க அப்படி சொல்லிட்டு நிறைய இடங்கள்ல நினைச்சுக்குவாங்க. அதே மாதிரி அவங்க ஏதாவது இஸ்ரேல் மக்கள் ஏதாவது அடி வாங்கினாலோ இறந்துட்டாலோ ஏதாவது செத்துட்டாங்களோ கொல்லப்பட்டுட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது அடிச்சது கொன்னது எல்லாமே காடு தான் அப்படி சொல்லிட்டு காடை பத்தி அவங்க வந்து தப்பா நினைச்சுக்குவாங்க. அதே மாதிரி பிசாசை அனுப்பி அவங்க எல்லாரையும் துன்புறுத்துறதும் காடு தான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நினைச்சுப்பாங்க. இதுல ஒரு இன்சிடென்ட் நம்ம பார்ப்போம். இந்த மாதிரி காடை அவங்க தப்பா புரிஞ்சுட்டது, அந்த அவங்க கொன்னது அடிச்சது எல்லாமே காடு தான் அப்படி சொல்லி நினைச்சா ஒரு இன்சிடென்ட்டை பார்ப்போம். இஸ்ரேல் மக்கள் வந்து ஒரு தப்பான விஷயத்த செஞ்சுடுவாங்க. அப்ப என்ன நடக்கும்னா, அவங்கள நிறைய பாம்புகள்லாம் வந்து அவங்கள கடிச்சு கொன்னுடும். அதனால கடிச்சு கொன்ன உடனே என்ன ஆகும்னா, காடு வந்து மோசஸ் கிட்ட ஒரு வெண்கல பாம்பு செய்ய சொல்லி அதை அவங்களுக்கு காமிக்க சொல்லுவார். அதை பார்க்குறவங்களாம் ஹீல் ஆயிடுவாங்க அப்படி சொல்லிட்டு அதை காமிக்க சொல்லுவார். அதே மாதிரி அதை பார்க்குற இஸ்ரேல் மக்கள்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, ஹீல் ஆகி குணமடைஞ்சிருவாங்க. இப்போ இஸ்ரேல் மக்கள்லாம் என்ன நினைச்சிருக்காங்க, அந்த மாதிரி அடிக்கிறது கொல்லுறது அந்த பாம்பெல்லாம் விட்டு கடிக்க விட்டது காடு தான் அப்படி சொல்லிதானே நினைச்சிருக்காங்க. அப்ப அதெல்லாம் கடிக்க விட்டதுக்கான அவர் எதுக்கு அந்த வெண்கல பாம்பை வச்சு அவர் ஹீல் பண்ணணும்? அந்த பசுல அப்ப அவங்க தப்பா தானே சேர்த்து வச்சிருக்காங்க. அப்ப காட் தானே அவங்களுக்கு தீமை அனுப்புறாங்க நன்மை அனுப்புறாங்கன்னு தப்பா தானே அதை அவங்க வந்து சேர்த்துட்டாங்க. அப்ப ஜீசஸ் தான் என்ன பண்றாரு, அது வந்து கரெக்டா வந்து புரிய வைக்கிறாரு. அப்ப என்னதான் காட் எப்படிதான் அப்படின்னு சொல்லிட்டு ஜீசஸ் தான் தெளிவுபடுத்துறாரு. அவர் என்ன தெளிவுபடுத்தினாரு அப்படி சொல்லி பார்ப்போமா. இது வரைக்கும் மக்கள் நினைச்சிருக்காங்க, பிசாசு அனுப்பி கொல்றது காட் தான், துன்புறுத்துறதும் காடு தான், அடிக்கிறதும் காடு தான், கொல்றதும் காடு தான் அப்படின்லாம் சொல்லி நினைச்சிருக்காங்க. அப்ப வந்து ஜீசஸ் வந்து பைபிள்ல சொல்லுவாரு, ஆதி முதற்கொண்டு பிசாசானவன் தான் மனுஷ கொலை பாதகனா இருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. பைபிள்ல ஃபர்ஸ்ட் இருக்குல்ல, ஆதியாகமத்துல முதல் கொலை, அதுல இருந்து இப்ப வரைக்கும் நடந்து ஒரு கொலையும் பண்ணது பிசாசானவன் தான் அப்படி சொல்லிட்டு கரெக்டா ஸ்ட்ராங்கா பிக்சரைஸ் பண்ணுவாரு. இது வரைக்கும் அவங்க என்ன நினைக்கிறாங்க, எல்லாத்தையும் நல்லதுனாலும் கெட்டதுனாலும் பிசாசு அனுப்புறதுனாலும் கொல்றதுனாலும் அடிக்கிறதுனாலும் எல்லாமே காட் தான் அப்படி சொல்லி நினைச்சிட்டு இருக்காங்க. ஜீசஸ் வந்து பிசாசுன்னு தனியா ஒன்னை கொண்டு வந்து ஸ்ட்ராங்கா ஒரு கேரக்டரை காமிக்கிறாரு. கொல்ற எல்லா விஷயத்தையும் பண்ணது இவன் தான் அப்படி சொல்லிட்டு அவங்களுக்கு புரிய வைக்கிறாரு. இவ்வளவு நாளா மக்கள் என்ன நினைச்சிட்டு இருந்தாங்க, காடு தானே கொண்டாட நினைச்சிட்டு இருந்தாங்க. ஆனா அது தப்பு. காட் வந்து யாரையும் கொல்லல, கொன்னது எல்லாமே பிசாசானவன் தான் காட் வந்து தெளிவா வந்து சொல்லி தராரு. ஜீசஸ் சொல்லி தராரு காடை பத்தி. அடுத்து இன்னொரு விஷயத்துல என்ன சொல்லுவாருன்னா, இன்னொரு பைபிள்ல இன்னொரு இடத்துல என்ன சொல்லியிருப்பாருன்னா, திருடன் தான் அழிக்கவும் கொல்லவும் வருவான், நான் வந்து உங்களை அழிக்கவும் கொல்லவும் வரல, உங்களுக்கு வாழ்வு தரதான் நான் வந்திருக்கேன் அப்படி சொல்லிட்டு சொல்லுவாரு. ஏன்னா மக்கள் என்ன நினைச்சிட்டு இருக்காங்க, அது வரைக்கும் அழிக்கிறது கொல்றது எல்லாமே யாருதான், காட் தான் தானே நினைச்சிட்டு இருக்காங்க. அப்பதான் ஜீசஸ் தெளிவா சொல்றாரு, இந்த திருடங்கிறது பிசாசு சொல்லுவாரு, அழிக்கிறது கொல்லறது எல்லாமே யாருதான் பண்றது, பிசாசானவன் தான் பண்றான்னு சொல்லிட்டு பிசாசை பத்தி தெளிவா அவனை தனியா பிரிச்சு வச்சு, அது வரைக்கும் மக்கள் என்ன பண்றாங்க, பிசாசையும் காட் தான் அனுப்புறாருன்னு நினைச்சுக்கிட்டாங்க. அப்ப ஜீசஸ் சொல்றாரு, பிசாஸ் வந்து காட் அனுப்பல, பிசாசுன்றது தனியா உள்ளது, அதுதான் என்ன பண்ணுது, அழிக்குது கொல்லுது. உங்களை ஃபர்ஸ்ட்ல இருந்து கொலை பண்ணிட்டு இருக்க மனுஷ கொலை பாதகனும் அவன் தான், திருடனா இருக்கான், அவங்களை அழிக்கிறதுக்கும் கொல்றதுக்கும் வரான்னு அவனை பத்தி தெளிவா சொல்றாரு. ஆனா நான் உங்களை அழிக்க வரலன்னு சொல்லி ஜீசஸ் சொல்றாரு, உங்களுக்கு வாழ்க்கை தரதான் நான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. பைபிள்ல இன்னொரு வசனம் இருக்கும், இருளுக்கும் ஒளிக்கும் சம்பந்தம் எது அப்படி சொல்லி ஒரு வசனம் வரும். லைட் வேற டார்க்னஸ் வேற தானே, ஒரு வெளிச்சத்தையும் இருளும் வந்து கலக்காது தானே, அது வேற இது வேற தானே. அந்த மாதிரி தான் காடுங்கிறது காடு வந்து வாழ்க்கை கொடுக்கதான் வந்திருக்காரு தவிர அவர் வந்து வாழ்க்கை கொடுக்குற அவரே என்ன பண்ண மாட்டாரு, அழிக்கவும் கொல்லவும் பிசாசு விட்டு வதைக்கவும் பண்ண மாட்டாரு. இருள் வேற ஒளி வேற, அந்த கொல்றது அழிக்கிறது பிசாசு எல்லாமே தனி. காடு வந்து எதுக்குதான் வந்திருக்காரு, வாழ்க்கை தரதுக்காக வந்திருக்காரு, உங்களுக்கு லைட்டா வந்திருக்காரு அப்படி சொல்லிட்டு தெளிவா வந்து ஜீசஸ் வந்து சொல்லி தருவாரு. பிசாசுனா இவன் தான், இருள்னா இதுதான், அது வேற தனி, ஒளி வேற அப்படி சொல்லிட்டு ஜீசஸ் வந்து நம்மளுக்கு நல்லா தெளிவா சொல்லி தந்திருப்பாரு. பைபிள்ல இன்னொரு வசனம் வரும்,
தேவன் அன்பாகவே இருக்கிறார் சொல்லிட்டு சொல்லிடும். அன்பாகவேனா அன்பை தான் அவரு, வேற எதுவுமே கிடையாது. அன்பு வந்து கொலை பண்ணாது, அன்பு வந்து என்ன பண்ணாது, அழிக்காது, அன்பு வந்து பிசாசு வச்சு வதைக்காது. அவர் ஒரு பாசமானவர், அவர் வந்து எப்பவுமே நம்ம மேல என்னவா இருப்பாரு, அன்பா தான் இருப்பாரு அப்படி சொல்லிட்டு ஒரு இன்னொரு வசனத்துல நம்ம பார்க்கலாம். ஜீசஸ் சொல்லியிருப்பாரு, உங்க பிள்ளைங்கெல்லாம் வந்து ஒரு முட்டை கேட்டா நீங்க வந்து பாம்பை கொடுப்பீங்களா, முட்டை கேட்டா தேலை கொடுப்பீங்களா, இல்ல மீனை கேட்டா பாம்பை கொடுப்பீங்களா அப்படி சொல்லிட்டு சொல்லியிருப்பாரு. பொல்லோர்களாகிய தீயோர்களாகிய தகப்பனா இருக்க நீங்களே வந்து உங்க பிள்ளைங்களுக்கு நல்லதுதானே செய்ய விரும்புறீங்க. எல்லாத்துக்கும் மேலேயும் உண்மையிலே அன்பா உள்ள பரமபிதா எல்லாத்துக்கும் மேல உங்களை எவ்வளவு நல்லா பாத்துக்குவாரு அப்படி சொல்லிட்டு சொல்லியிருப்பாரு. நம்ம வந்து தீயவர்களா இருக்கிற நம்ம அம்மா அப்பாங்களே என்ன நினைக்கிறாங்க, பிள்ளைங்க நல்லா இருக்கணும், அவங்கள அழிக்கணும் கொல்லணும் அந்த மாதிரிலாம் நினைக்க மாட்டாங்களா. அவங்க நல்லா இருக்கணும் தானே எல்லாத்தையும் செஞ்சு பார்த்து செய்வாங்க. தீயவர்களாகிய நம்ம அம்மா அப்பாவே இப்படி இருக்காங்கன்னா உண்மையிலே நம்மளுக்கு உண்மையான அன்பு உள்ள எல்லாத்துக்கும் மேல நம்மள எல்லாரையும் படிச்ச பரமபிதா அவரு. அப்ப அவர் எப்படிப்பட்டவர், அன்பா தானே இருப்பாரு. நம்ம மேல தேவன் அன்பாகவே இருக்காரு. அவரு நம்ம எல்லாரும் எப்படி இருக்கணும் தான் நினைப்பாரு, நல்லா இருக்கணும் தான் நினைப்பாரு. இருள் வேற ஒளி வேற, அழிக்கிறது கொல்றது பிசாசுலாம் வேற, ஒளிங்கிறது வேற. கர்த்தருக்கு வந்து எப்பவும் நம்மளுக்கு என்ன வராரு, வாழ்க்கையா தான் இருக்காரு. அதனாலதான் ஜீசஸ் சொல்றாரு, நான் உங்களுக்கு வாழ்க்கை கொடுக்கதான் வந்திருக்கேன், திருடன் தான் அழிக்கவும் கொல்லவும் வந்திருக்கான் அப்படி சொல்லிட்டு சொல்றாரு. இந்த மாதிரி ஜீசஸ் வந்து காடை பத்தி தெளிவா சொல்லி தந்திருக்காரு, சொல்லி தர்றாரு. இப்படிதான் காடு, அவர் வந்து அன்பாகவே இருக்காரு அப்படி சொல்லிட்டு காடை பத்தி ஃபுல் பிக்சரைஸ் பண்ணி இதுதான் காடு, அந்த பசில் வந்து கஷ்டமான பசில சேர்த்து காடுனா இவர் தான் அப்படின்னு ஃபுல்லா பிக்சரைஸ் பண்ணி சொல்லி தந்துட்டாரு. அதுக்கு முன்னாடி வரைக்கும் தீர்க்கதரிசிகளும் மக்களும் வந்து தப்பா புரிஞ்சிருந்தாங்க. ஏன்னா நம்மளோட மூலையில காடை புரிய முடியாது, அது வரைக்கும் புரியாதது வேற. ஆனா காட் வந்து இவ்வளோ தரம், ஜீசஸ் வந்து மனுஷனா வந்து இவ்வளோ தரம் சொல்லி தந்த பிறகும் இன்னைக்கு வரைக்கும் என்ன தெரியுமா நினைப்பாங்க, அவங்க நினைக்கிறதும் சரி ப்ரீச் பண்றதும் சரி, நம்ம வந்து நல்ல பிள்ளைங்களா இருந்தா காட் வந்து நம்மள நல்லா வச்சுக்குவாரு, இதுவே நம்ம ஏதாவது தப்பான விஷயத்த செஞ்சுட்டோம்னு வச்சுக்கோங்களேன் காட் வந்து நம்மள அடிச்சிருவாரு அப்படி சொல்லிட்டு மக்களுக்கு டீச் பண்ணுவாங்க. அவங்களும் அந்த மாதிரி புரிஞ்சுக்குவாங்க. ஜீசஸ் இவ்வளோ அழகா நம்மளுக்கு வந்து காடை பிக்சரைஸ் பண்ணி சொல்லி தந்தும் இந்த மாதிரி நம்மள வந்து தப்பு பண்ண அழிச்சிருவாரு அப்படி சொல்லுவாங்க. ஓகே, இப்படியே வச்சுக்கோமே, அவர் வந்து நம்ம தப்பு பண்ணா அழிச்சிடுவாருன்னு வச்சுக்கோமே அப்படின்னு வச்சுக்கோங்களேன். நம்ம பார்த்தோம்ல இந்த பசுலாண்ட தீர்க்கதரிசிகளே ஒரு காலகட்டத்துல இல்லவே இல்லை. தீர்க்கதரிசிகளே இல்லைன்னா வச்சுக்கோங்களேன், அது என்ன காலகட்டம் தெரியுமா, ரொம்ப இருளான ஒரு காலகட்டம். ரொம்ப மக்கள் எல்லாரும் பாவத்திலே உழஞ்சிட்டு இருக்க ரொம்ப ஒரு அந்த பீரியடே வந்து டார்க் பீரியட் தான் சொல்லுவாங்க. அவ்வளோ வந்து ஒரு இருளான ஒரு காலகட்டத்தில் அவங்க இருந்தாங்க. அந்த மாதிரி ஒரு காலகட்டம்னா எவ்வளோ மோசமா இருந்திருக்கும். காடு அப்போ எல்லாருமே தப்பு பண்றாங்கன்னு காடு என்ன பண்ணிருக்கணும், அந்த இடத்துல இருக்க எல்லாரையும் அழிச்சிட்டு புதுசா ஒன்று தானே கிரியேட் பண்ணிருக்கணும். அவர் உண்மையிலே தப்பு பண்றவங்கள தண்டிக்கிற தீமையை அனுப்புற அந்த கர்த்தரா இருந்தா, நம்ம பிரீச் பண்ற நம்ம புரிஞ்சு வச்சிருக்கோம்ல காட்னா வந்து தப்பு பண்ணா அழிச்சு விட்டுருவாரு அப்படி சொல்லி நம்ம இப்ப வரைக்கும் நினைச்சு பிரீச் பண்ணிட்டு இருக்கோம்ல, அந்த மாதிரி காடா இருந்தா அப்பயே என்ன பண்ணிருக்கணும், தீர்க்கதரிசிகள் இல்லாத அந்த டார்க் பீரியட்ல மக்கள் தப்பு செஞ்சுட்டு இருக்கும் போது எல்லாரையும் அழிச்சு கொண்டு தரமாட்டாக்கிருப்பாரு. ஆனா காட் எப்படிப்பட்டவரு, தேவன் அன்பாகவே இருக்கிறாரு. அப்பதான் அந்த ஒரு டார்க் பீரியட்ல தீர்க்கதரிசிகளே இல்லாம மக்கள் எல்லாரும் பாவத்துல இருக்க அந்த பீரியட்ல தான் அந்த இருளுக்கு வெளிச்சமா ஜீசஸ் வந்து பிறப்பாரு. அதனாலதான் வானதூதர்கள் மக்கள் கிட்ட போய் சொல்லுவாங்க, இருளில் ஒளி வந்திருக்கு, உலகத்திற்கு மீட்பு வந்திருக்கு, எல்லாரும் மகிழ்ந்து களி கூறுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அதுதான் அந்த ஃபர்ஸ்ட் கம்மிங். ஜீசஸ் வந்து மனுஷனா நம்மளுக்கு பிறந்து நம்மளோட பாவத்துல இருந்து நம்ம மீட்பாரு. அவர் வந்து ஃபர்ஸ்ட் கம்மிங்ல வந்துட்டாரு. அவர் நம்மளுக்கு எல்லாருக்கும் காட்னா இப்படிதான் அப்படி சொல்லி தந்துட்ட பிறகும் இன்னமும் நினைச்சிருப்பாங்க, மக்கள் இப்படி நினைச்சுக்கிறாங்க, காட் வந்து நம்ம தப்பு பண்ண நம்மள அழிச்சிருவாரு, நம்ம நல்லது பண்ணா நம்மள நல்லா வைப்பான்னு நினைச்சு அதையே ப்ரீச் பண்ணிட்டு இருக்காங்க. செகண்ட் கம்மிங்லயும் என்ன சொல்லுவாங்க, இதே மாதிரிதான் சொல்லுவாங்க. உலகமே வந்து எல்லாரும் பாவத்துல வந்துருவாங்க, உலகமே டார்க்னஸ்குள்ள போயிடும். அப்போ வந்து காட் வந்து என்ன பண்ணுவாரு, வானத்துல இருந்து வந்து எல்லாரையும் ஜட்ஜ் பண்ணி எல்லாரையும் தண்டிப்பாரு அப்படி சொல்லி இன்னுமே தப்பாதான் புரிஞ்சிருக்காங்க. ஆனா பைபிள்ல ஒரு வசனம் சூப்பரா இருக்கும், நம்ம எல்லாரும் மீட் படையறதுக்காக தான் காட் என்ன பண்றாரு, அவரோட 2ஆம் வருகையை வந்து தாமதப்படுத்திட்டே இருக்காரு அப்படி சொல்லிட்டு சூப்பரான ஒரு வசனம் வரும். இப்ப பாருங்க, காட் வந்து எவ்வளவு ஸ்வீட்டா இருக்காரு பாருங்க. நம்ம எல்லாரும் வாழ்க்கை அடையணுங்கிறது தான் அவரோட விருப்பம். நம்ம எல்லாரும் மீட் படையணும் தான் என்ன பண்றாராம்,
செகண்ட் கம்மிங்க தள்ளி போட்டுட்டே இருக்காங்க. ஆனால் நம்ம அப்படியே உள்டாவா ஆயிடுச்சுன்னு சொல்லிடுறோம். நம்ம நிறைய பாவம் பண்ணிட்டே இருந்து உலகமே இருளடைஞ்ச உடனே அவர் வந்து எல்லாரையும் ஜட்ஜ்மெண்ட் கொடுப்பாருன்னு இன்னுமே என்ன பண்றாங்க, அவரை தப்பா தான் புரிஞ்சு வச்சிருக்காங்க. அதனால ஜீசஸ் என்ன சொல்ல வர்றாருன்னு நம்ம புரிஞ்சுக்கிட்டு ஜீசஸை பிடிச்சோன்னு வச்சுக்கோங்களேன், அப்புறம் நம்ம வந்து புரிஞ்சுக்கலாம் என்னதான் சொல்ல வர்றாரு, காட்னா யாரு அப்படின்னு சொல்லி நம்ம காடை வந்து நம்ம கரெக்டா வந்து பிக்சரைஸ் பண்ணி நம்ம அவரை வந்து புரிஞ்சுக்கலாம். என்னோட லைஃப்ல உள்ள ஒரு விஷயத்த நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். என் லைஃப்ல வந்து காடு வந்து சில விஷயங்களை சிலர்கிட்ட சொல்லுவாரு, அதை நான் சொல்லுவேன். அது சொல்ல என்ன நடக்கும்னா, அந்த விஷயத்த அவங்க செய்யலைன்னா அதனோட விளைவுகள் கொஞ்சம் மோசமா இருக்கும். சிலர் வந்து இறந்து கூட போயிருக்காங்க. இதை வந்து நான் உங்களுக்கு பயமுத்த சொல்லலை, காடு எப்படின்னு புரியறதுக்காக நான் இதை சொல்றேன். ஓகே, அவங்க என்ன தெரியுமா நினைப்பாங்க, அந்த விளைவுகள் எப்படி இருக்கு, மோசமா இருக்குல்ல, உடனே என்ன சொல்லிடுவாங்க, காடு வந்து இந்த விஷயத்தை செய்ய சொன்னாரு, நான் அதை செய்யாததால காடு வந்து அடிச்சுட்டாரு, அதனாலதான் இப்படி இறந்துட்டாங்க அப்படி சொல்லி உள்டாவா மாட்டி விட்டுருவாங்க. ஓகே, உங்க முன்னாடி ஒரு குழி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அந்த பாதை வழியா போகாதான்னு, அந்த ஒரு பாதை இருக்கு, அந்த பாதையில ஒரு குழி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அந்த பாதை வழியா போகாதன்னு எதுக்கு சொல்லுவாங்க, அந்த குழியில போய் விழ வேண்டாம்னு சொல்லுவாங்க. நீங்க அந்த பாதையில இப்ப போறீங்கன்னு சொல்லுவீங்க, ஒருத்தவங்க சொல்றாங்க நீங்க அந்த பாதையில போவாதீங்கன்னு சொல்லிட்டு, அவங்க சொல்ற பேச்சையும் மீறி நீங்க அங்க போறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், என் பேச்சை மீறிட்டான் அப்படி சொல்லிட்டு அங்க போய் உங்களுக்காக ஒரு குழியை தோண்டி நீங்க விழணும்னு அவங்க பண்ணுவாங்க. இல்ல அந்த மாதிரி அவங்களே அப்படி பண்ண மாட்டாங்கன்னா காட் வந்து அப்படி பண்ணுவாரா, நீங்க குழியில விழக்கூடாதுன்னா அந்த பாதையிலே போக வேணாம்னு சொல்லுவாரு. நீங்க அவர் பேச்சை மீறினதுக்காக அவங்க போய் அவர் குழியை தோன்ற மாதிரி நம்மள மாதிரி அவர் சீப்பா நம்ம என்ன பண்ணக்கூடாது, நினைச்சுக்க கூடாது. அவர் வந்து காட் வந்து அவர் எப்பவுமே அன்பாவே இருக்கக்கூடிய ரொம்ப ஸ்வீட்டான ரொம்ப அப்படியே நம்ம எல்லாருக்கும் மேல வந்து ஒரு பிதாவா இருக்கிறவர். அவர் வந்து என்ன பண்ண மாட்டாரு, நம்மளுக்காக போய் குழி தோண்டிட்டு இருக்க மாட்டாரு, அவர் பேச்சை கேட்கலன்ட்டு. நம்ம அங்க குழி இருக்குன்னு அந்த சைடே நம்ம என்ன பண்ண சொல்லுவாரு, போகாத அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாரு. அதனால அப்படி என்ன பண்ணிடுவாங்க, காட் வந்து நம்ம வந்து அந்த விஷயத்த சொன்னதை செய்யாதால்தான் நம்மள இப்படி வந்து குழியில தள்ளிட்டாரு அப்படி சொல்லிட்டு அப்படியே உள்டாவா மாத்திடுவாங்க. காட் வந்து அப்படிப்பட்டவர் கிடையாது. காட் வந்து ரொம்ப ஸ்வீட்டானவர், காட் வந்து அன்பானவர். அவர் வந்து நம்ம நல்லா இருக்கணும்னு தான் அதை சொல்லுவாரே தவிர அவர் பேச்சை மீறிட்டோன்றதுக்காக அந்த இடத்துல போய் நம்மளுக்கு தண்டனை கொடுக்குற காட், ஜட்ஜ் பண்ற காட் கிடையாது. அவர் அன்பான ஒரு பிதாவா இருக்கிறாரு. ஓகே, நம்ம இது வரைக்கும் என்ன பார்த்தோம், தீர்க்கதரிசிகளும் மக்களும் காடை பத்தி நிறைய விஷயங்களை தப்பா புரிஞ்சு வச்சிருந்தாங்கன்னு பார்த்தோம். அதை வந்து ஜீசஸ் வந்து இப்படி தெளிவுபடுத்தினாரு அப்படிங்கிறதையும் பார்த்தோம். அடுத்து வந்து தீர்க்கதரிசிகளும் சீஷர்களும் என்ன பண்ணுவாங்கன்னா, காடுக்குள்ள கொஞ்சம் கொஞ்சமா வளர்ந்துட்டே போவாங்க. கொஞ்சம் கொஞ்சமா வளரும் போது முன்னாடி என்ன பண்ணுவாங்கன்னா, சில விஷயத்த தப்பா நினைச்சிருப்பாங்க ஸ்டார்டிங்ல. அப்புறம் போக 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 வளர்ந்தோடனே நல்லா புரிஞ்சுக்குவாங்க. இப்ப நம்மளுக்குள்ளேயே ஒரு 2 பேர் வந்து பழகுறோம்னு வச்சுக்கோங்களேன், ஃப்ரெண்ட்ஸா. ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவோம், தப்பா புரிஞ்சுக்குவோம் அவங்கள பத்தி வேற மாதிரி. ஆனா பழக 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 என்ன பண்ணுவோம், அவங்க இப்படிதான் நம்ம நல்லா புரிஞ்சுக்குவோம்ல. அந்த மாதிரிதான் தீர்க்கதரிசிகளும் சீஷர்களும் காடோட வாக் பண்ணும்போது ஸ்டார்டிங்ல சில விஷயங்கள் தப்பா புரிஞ்சிருவாங்க காடை பத்தி. அப்புறம் வளர 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 இவருதான் காடு அப்படி சொல்லிட்டு நல்லா புரிஞ்சுக்குவாங்க. இந்த மாதிரி விஷயங்கள்ல அவங்க வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல தப்பா புரிஞ்சோ வந்து அவங்க அண்டர்ஸ்டாண்டிங்ல உள்ளதையும் வச்சு சிலர் எழுதியிருப்பாங்க. அப்புறம் அப்டேட் ஆயிட்ட பிறகு சிலது தீர்க்கதரிசிகளும் சீஷர்களும் எழுதியிருப்பாங்க. இதுல என்ன பண்ணுவாங்கன்னா, அப்டேட் ஆகாம ஸ்டார்டிங்ல சொன்னது இருக்காங்க அதை வச்சுப்பாங்க. அதை வச்சுட்டு வாக்குவாதம் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. அதுல சில விஷயங்கள் பைபிள்ல பார்ப்போமா. ஓகே, தாவீதை எடுத்துப்போம். தாவீது ஒரு தப்பான விஷயத்த பண்ணிடுவாரு. ஒரு இடத்துல மக்கள் தொகையை கணக்கு எடுத்துருவாரு. அது வந்து காட் தான் அவர் வந்து மக்கள் தொகையை கணக்கிட ஏவி விட்டாரு அப்படி சொல்லிட்டு பைபிள்ல ஒரு புத்தகத்துல இருக்கும். பைபிள்ல இன்னொரு புத்தகத்துல என்ன இருக்குன்னா, பிசாசானவன் வந்து தாவீத மக்கள் தொகையை கணக்கிட ஏவி விட்டான் அப்படி சொல்லிட்டு இன்னொரு இடத்துல இருக்கும். எவ்வளவு கான்ட்ரடிக்ஷனா இருப்பாங்க. அவர் வந்து இந்த இடத்துல என்ன இருக்கு, கர்த்தர் தான் ஏவி விட்டான்னு இருக்கு, இன்னொரு இடத்துல பிசாசானவன் தான் ஏவி விட்டான்னு இருக்கு. இதுதான் அந்த அப்டேட் ஆகுறது. அவங்க வந்து கொஞ்சம் கொஞ்சமா காடோட வளர்றாங்க தீர்க்கதரிசிகள். ஃபர்ஸ்ட் என்ன நினைக்கிறாங்க, காடு தான் வந்து அந்த பண்ணி நன்மையும் அனுப்புறாரு தீமையும் அனுப்புறாருன்ற மாதிரி, இந்த பண்ண வச்சதும் அவரு தான் அப்படின்னு சொல்லிட்டு தப்பா நினைச்சுக்கிறாங்க. அப்புறமா வளர வளர காடு வந்து அப்படி பண்ணல, பிசாசானவன் தான் அப்படி பண்ணியிருப்பான்னு காடை பத்தி புரியுறாங்க. இந்த மாதிரி
அப்டேட் ஆகாத விஷயங்கள் எல்லாம் எடுத்துட்டு வந்துருவாங்க. பரிசேயர்கள் எடுத்துட்டு வந்து ஜீசஸ்ட சண்டை போட ஆரம்பிச்சிருவாங்க. அந்த மாதிரி ஒரு இன்சிடென்ட் பார்க்கலாம். ஜீசஸ்ட பரிசேயர்கள் வந்து சொல்லுவாங்க, மனைவியை வந்து நம்ம விவாகரத்து சீட்டுல கையெழுத்திட்டு விவாகரத்து பண்ணிடலான்னு பைபிள்ல இருக்குதே அப்படி சொல்லிட்டு வந்து கேட்பாங்க. ஜீசஸ் ரொம்ப அழகா அதை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுவார். இது வந்து மோசஸ் வந்து உங்க மன கடினத்தின் நிமித்தம் தான் இதை எழுதியிருக்காரு ஒழிய ஆதி முதல் கொண்டு அப்படி இல்லை. ஆதியில எப்படி இருந்துச்சுன்னா ஆதாமுக்கு ஏவாளும் ஏவாளுக்கு ஆதாமா ஒருவனுக்கு ஒருத்தியா தான் இருந்துச்சு அப்படி சொல்லி முடிச்சிருவாரு. அப்படி சூப்பரா. அதாவது அவர் வந்து என்ன சொல்ல வர்றாருன்னா, எக்ஸாம்பிளுக்கு ஒரு பிள்ளை இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அது ஒரு தேவையில்லாத அதுக்கு வந்து ஒரு தேவையில்லாத அது கஷ்டப்படுத்துற ஒரு பொருளை கேட்டு அவங்க அம்மா அப்பாட்ட அடம்புச்சுனே இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், அம்மா அப்பா வாங்கி தர மாட்டாங்க. ஏன்னா அந்த பிள்ளைக்கு அது கேடு அப்படி சொல்லிட்டு வாங்கி தர மாட்டாங்க. ஆனா அதுதான் வேணும் அப்படி சொல்லிட்டு அது அப்படியே அடம் பிடிச்சிட்டு அப்படியே இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, அது வந்து அதுக்கு மேல நம்மள வந்து அதை வந்து இது பண்ணியும் நம்மள அதை வந்து சமாதானப்படுத்த முடியலன்ற சுச்சுவேஷன்ல அம்மா அப்பா என்ன பண்ணுவாங்க, அதே சரிப்போ அப்படின்னு சொல்லிட்டு வாங்கி கொடுத்துருவாங்க. சரிப்போ அப்படின்னு முடியாத கட்டத்துல வாங்கி கொடுக்குறாங்களா அம்மா அப்பா, அதுதாங்க அந்த அந்த இதய கடினத்தின் நிமித்தம் சரிப்போ அப்படி சொல்லிட்டு அதை எழுதியிருக்காங்க. அதுவும் ஜீசஸ் சொல்லுவாரு, அதை எழுதுனது வந்து யாருன்னா மோசஸ் தான் அப்படி எழுதியிருப்பாரு. ஆனா ஆதியில கர்த்தர் வந்து இப்படிதான் விரும்பினாரு அப்படி சொல்லிட்டு சொல்லியிருப்பாரு தெளிவா. அதாவது மோசஸ் தான் என்ன பண்ணுவாங்க, நீங்க இப்படி இவ்வளோ ஹார்டா அந்த மனசை அப்படி கடினப்படுத்திட்டு எனக்கு இதுதான் வேணும்ட்டு அந்த மக்கள் நிக்கிறதால அதை எழுதி வச்சிருப்பாரு தவிர கர்த்தர் வந்து விரும்புறது அது இல்லை அப்படி சொல்லிட்டு ஜீசஸ் வந்து தெளிவா சொல்லியிருப்பாரு. அந்த இதுதான் வேணும், அவங்க அடம்பிடிக்கிறாங்க இதுதான் வேணும் அப்படி சொல்லி அடம்பிடிச்சதால வழியே அது எழுதப்படல, கர்த்தர் விரும்புறது இதுதான் அப்படி சொல்லி ஜீசஸ் வந்து கரெக்டா காடா பிக்சரைஸ் பண்ணி அதுல வந்து புரிய வைப்பாரு. இந்த மாதிரி இப்ப ஒரு விஷயம் இருக்கு. இன்னொரு விஷயம் பார்க்கலாமா, சீஷர்களோட லைஃப்ல உள்ளது. பவுல் வந்து ஒரு இடத்துல என்ன எழுதியிருப்பாருன்னா, நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் என்ன மாதிரி நீங்க கல்யாணம் பண்ணாம இருந்தா அது நலமா இருக்கும் அப்படி சொல்லிட்டு ஒரு இடத்துல எழுதியிருப்பாரு. அதே பவுல் இன்னொரு இடத்துல என்ன எழுதியிருப்பாருன்னா, பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு என்ன சொல்றாருன்னா, கடைசி காலத்துல அந்த கிறிஸ்து வந்து நீங்க வந்து கல்யாணம் பண்ணாம ஊழியம் பண்ணுங்கன்னு உங்களை ஏவுவான், அந்த மாதிரி பண்ணாதீங்க ஜாக்கிரதையா இருங்க அப்படி சொல்லிட்டு எழுதியிருப்பாரு. ஒரே பவுல் தான் என்ன எழுதியிருக்காரு, கல்யாணம் பண்ணாம இருந்தா நலமா இருக்கும்னு ஒரு இடத்துல எழுதியிருக்காரு. இன்னொரு இடத்துல கல்யாணம் பண்ணாம சொன்னா அது அந்த கிறிஸ்து சொல்றான் ஜாக்கிரதையா இருங்க இந்த மாதிரி பண்ணாதீங்கன்னு சொல்லியிருக்காரு. பாத்தீங்களா, இதுதான் அந்த அப்டேட் ஆகுது. ஃபர்ஸ்ட் என்ன நினைக்கிறாரு, ஓகே நம்ம கல்யாணம் பண்ணாம இருந்தாலே பெட்டரா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாரு. அவர் காடுக்குள்ள வர 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 வரதான் மேரேஜ்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து நல்லா புரிஞ்சுக்கிறாரு. இதை இன்னொன்னு மாதிரியும் பார்க்கலாம். அதுல என்ன எழுதியிருக்காருன்னா, நான் உங்களுக்கு சொல்கிறேன்னு தானே எழுதியிருக்காரு, நீங்க கல்யாணம் பண்ணாம இருக்கிறது நலம்னு. அது வந்து அட்வைஸ். இன்னொரு இடத்துல என்ன சொல்லியிருக்காரு, பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு சொல்றாரு அப்படி சொல்லிட்டுதான் அந்த கடைசி காலத்தை அந்த கிறிஸ்து இப்படி சொல்லுவான் அந்த மாதிரி பண்ணாதீங்கன்னு சொல்லியிருப்பாரு. அது வந்து என்னது, பரிசுத்த ஆவியானவர் சொல்றது. இந்த மாதிரி பைபிள்ல நிறைய விஷயம் அட்வைஸாவும் எழுதியிருப்பாங்க. சாலமோன்லாம் அவருக்கு ஞானம் அதிகமா இருக்கிறதால அது மூலமா அவர் கத்துக்கிட்ட நிறைய அட்வைஸாவும் எழுதியிருப்பாரு. ஆனா உண்மையிலேயே காட் சொன்னதை பரிசுத்த ஆவியானவர் சொன்னாரு, கர்த்தர் சொல்றான்னு அதையும் அவங்க வந்து எழுதி வச்சிருப்பாங்க. அப்ப அட்வைஸ் நம்ம என்ன பண்ணக்கூடாது, அதுவும் காட் சொன்னதை நம்ம எடுத்துக்கூடாது. எது அட்வைஸ் எது கர்த்தர் சொன்னதை நம்ம புரிஞ்சுக்கணும். அதுக்கு மேல அவங்க அப்டேட் ஆகி இருக்க விஷயத்த நம்ம எடுத்துக்கணும். அப்டேட் ஆகாததுலாம் நம்ம என்ன பண்ணணும், இக்னோர் பண்ணிடணும். பரிசேயர்கள் மாதிரி அந்த அப்டேட் ஆகாத விஷயத்த எடுத்துட்டு வந்து இதுதான் கரெக்ட் அப்படி சொல்லிட்டு நம்ம மனசை கடினப்படுத்திட்டு இதுதான் அப்படி சொல்லிட்டு நம்ம இருக்கக்கூடாது. அதுல என்ன சொல்ல வரேன்னா, நீங்க அப்டேட் ஆன விஷயத்த எடுங்க, அப்டேட் ஆகாத விஷயத்த எடுக்காதீங்க. எல்லாத்துக்கும் மேல ஜீசஸ் பிடிச்சிருங்க. ஜீசஸ் வந்து கரெக்டா வந்து பிக்சரைஸ் பண்ணி இதுதான் அப்படி சொல்லிட்டு ஜீசஸ் வந்து சொல்லி கொடுத்துருவாரு, அதை பாருங்க அப்படி சொல்லிதான் நான் சொல்றேன். இன்னொரு இன்சிடென்ட் நம்ம பார்க்கலாம். பைபிள்ல யாக்கோபுக்கு ஒரு பொண்ணு இருக்கும், தீனான்னு ஒரு பொண்ணு இருக்கும். அதை வந்து ஒரு பையன் வந்து ரேப் பண்ணிடுவான். அதனால தீனாவோட சகோதரர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த பையன் இருக்கான்ல, அந்த பையனுக்கு அந்த ஊரையே போய் கொன்னு திக்கிரையாக்கிடுவாங்க, அந்த ஊரையே அழிச்சிடுவாங்க. இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன்ல என்ன பண்ணுவாருன்னா, அது வந்து என்ன பண்றாங்க, ஒரு பையன் பண்ண தப்புக்காக அந்த ஊரையே என்ன பண்றாங்க, கொன்னுடுறாங்க. அதனால அவங்க பொண்ணே ஆகணும் அப்படி சொல்லிட்டு அவ்வளவு வெஞ்சன்ஸோட பகையோட நிக்கிறதால காட் வந்து, நீ வந்து அந்த பொண்ணு அந்த தப்பு பண்ண அவனை மட்டும் அடிச்சதுக்காக அவனை மட்டும் அடி, மித்தவங்க எல்லாரையும் விட்டுரு அப்படி சொல்லிட்டு காட் சொல்லுவாரு. அவங்க பொண்ணே ஆகணும்ட்டு மனசை கடினப்படுத்திட்டு ஊரையே கொள்ளணும் அப்படி சொல்லிட்டு அப்படி நிக்கிறதால தான்
அவர் வந்து அவனை மட்டும் கொன்னுக்கோன்னு சொன்னாரே ஒழிய அவருக்கு வந்து அவனை கொல்லணும் அப்படிங்கிறது அவர் காடுக்கு வந்து சுத்தமா வந்து எண்ணமே கிடையாது. அது அவருக்கு வந்து பிடிக்காத ஒரு விஷயம். அவர் வந்து இவங்க எல்லாரையும் கொல்லணும்னு நிக்கிறதால தான் அதை சொல்லியிருப்பாரு ஒழிய மற்றபடி அவரை வந்து அவனை கொல்லணுங்கிறதுக்காக அவர் வந்து அப்படி சொல்லியிருக்க மாட்டாரு. அதனாலதான் ஜீசஸ் இதை தெளிவா சொல்லியிருப்பாரு. பைபிள்ல கண்ணுக்கு கண் பல்லுக்கு பல்லு நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க, ஆனா நான் உங்களுக்கு சொல்றேன், நீங்க ஒரு கணத்துல அறிஞ்சா கூட மறு கணத்தை காமிங்க அப்படி சொல்லிட்டு சொல்றாரு. அவங்க மனசை கடினப்படுத்திட்டு ஊரையே கொல்லணும்னு நிக்கிறதால தான் காட் என்ன சொல்லியிருக்காரு, ஒருத்தவனுக்கும் அடிச்சவனை மட்டும் அடின்னு சொல்லிக்கிறாரு. அப்பதான் அவன் வந்து இல்லைன்னு எதுவுமே கேட்கிற மனநிலைமையில இல்ல, அடிச்சா அவனும் கொன்னே அவனு நிக்கிறான். அதனாலதான் அப்படி சொல்லியிருக்காரு, கண்ணுக்கு கண் பல்லுக்கு பல்லுன்னு சொல்லியிருக்காரு ஒழிய அவரோட விருப்பம் என்னது, நீ வந்து உன்னை அடிச்சவனுக்கு கூட இன்னொரு கண்ணத்தை காமி, உன் பகைவரையும் நீசி அப்படி சொல்லிட்டு சொல்வாரு. நீங்க வந்து எப்படி இருக்கணும், எல்லாருமே நீங்க அன்பா இருக்கணும், அப்படி வெஞ்சன்ஸா பழி வாங்க கூடாது அப்படி சொல்லிட்டு காட் வந்து தெளிவா வந்து அவங்களுக்கு வந்து சொல்லி கொடுத்துருப்பாரு ஜீசஸ். இப்போ வந்து இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலா ஒரு எக்ஸாம்பிள்ல பார்ப்போமா. ஒரு தீர்க்கதரிசிகளும் மக்களும் ஒரு சைடு வச்சுக்கோங்க, ஜீசஸும் ஒரு சைடு வச்சுக்கோங்க. அவங்க வந்து ஒரு பசல்ல ஒரு பீஸ் எடுக்கிறாங்க, ஒரு உலர்ந்த புல்ல பாக்குறாங்க. அந்த உலர்ந்த புல்ல பார்த்த உடனே அவங்களுக்கு என்ன தெரியுமா தோணுது, இந்த மாதிரிதான் மனுஷனோட வாழ்க்கை, அவன் எப்ப வேணாலும் செத்து போயிடுவான் அப்படி சொல்லிட்டு அவங்க ஒரு இதான் இருக்கும் அப்படி சொல்லிட்டு மக்களும் தீர்க்கதரிசிகளும் நினைக்கிறாங்க. அதே பசல்ல உள்ள பீஸை தான் ஜீசஸும் எடுக்கிறாரு. எடுத்துட்டு ஒரு உலர்ந்த புல்ல பாக்குறாரு. அதை பார்த்தோன்னே அவர் என்ன தெரியுமா சொல்றாரு, இந்த உலர்ந்த புல்லுக்கே காடு இன்னைக்கு இருந்து நாளைக்கு உலருது, இந்த புள்ளையே காடு வந்து இப்படி பாத்துக்கிறாருன்னா நீங்க எல்லாம் இதுக்கும் மேல உங்களுக்கு வந்து இந்த இம்மார்டலான அந்த கிங்டத்தை தருவேண்டா, எல்லாத்துக்கும் மேல உள்ள அந்த நித்திய ஜீவன் உள்ள அந்த ராஜ்யத்தை தருவேண்டா அப்படி சொல்றாரு. ரெண்டு பேருமே ஒரே உலர்ந்த புள்ளதான் பாக்குறாங்க. ஆனா இவங்க என்ன நினைக்கிறாங்க, சாகரத்தை பத்தி நினைக்கிறாங்க. ஆனா ஜீசஸ் இதை பத்தி பாக்குறாரு, இம்மார்டலான அந்த கிங்டத்தை வச்சு அவர் சொல்றாரு. இதுதான் ஜீசஸ் வந்து கரெக்டா அந்த பஸ்ல சேர்த்து இதுதான் அப்படி சொல்லிட்டு அவர் பிக்சரைஸ் பண்ணி சொன்னது. என்னோட லைஃப்ல நடந்த இன்னொரு இன்சிடென்ட் சொல்றேன். என் கூட இருக்கிறவள்ள ஒருத்தர் வந்து நல்ல தீர்க்க தரிசனம் சொல்வாரு. அவர் என்ன பண்ணாருன்னா, நிறைய ஒரு மக்கள் உள்ள ஸ்டேஜ்ல தீர்க்க தரிசனம் சொல்லும் போது அவர் வந்து 5 பேபியையும் பார்த்தாரு. தீர்க்க தரிசனத்தில் அவர் 5 பேபியையும் பார்த்தாரு. அவர் வந்து என்ன தீர்க்க தரிசனமா சொன்னார்னா, உங்களுக்கு இன்னும் 5 வருஷத்துல குழந்தை பிறந்துரும் அப்படி சொல்லிட்டு சொன்னாரு. அந்த தீர்க்க தரிசனம் சொன்னார்ல, அந்த லேடி மைக்க வாங்கி சொல்லிச்சு, எனக்கு 5 வருஷத்துக்கு முன்னாடியே என் குழந்தை இறந்துடுச்சு அப்படி சொல்லிட்டு சொல்லிச்சு. இதுல வந்து அவர் பார்த்தது 5 பேபியும் தான். உடனே காட் வந்து இதுதான் சொல்ல வராருன்னு சொல்லிட்டு அவர் வந்து அது அப்படி சொன்னாரு. ஆனா வந்து உண்மையிலேயே ஒரு காட் சொல்ல வந்தது என்னது, ஆல்ரெடி அந்த குழந்தை 5 வருஷத்துக்கு முன்னாடியே இறந்துச்சுதான் சொல்ல வந்திருக்காரு. ஆனா இவர் புரிஞ்சுக்கிட்டதை வச்சு அவர் வந்து சொல்லிட்டாரு. ஆனா இதை வச்சு என்ன பண்ணிட்டாங்கன்னா எல்லாரும் கிரிட்டிசைஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. எல்லாருமே நம்ம பார்த்தோம், அப்டேட் ஆகிட்டே இருப்போம். பவுலும் அப்டேட் ஆனாரு, வளர்ந்தாரு. அதுக்காக அவரோட அப்டேட் ஆகாத வெர்ஷனை எடுத்துட்டு அவரை வந்து நம்ம கிரிட்டிசைஸ் பண்ண முடியாதுல்ல. அந்த மாதிரிதான் இப்போ உள்ளவங்களும் வளர்ந்துகிட்டே இருக்காங்க. அப்போ வளரும் போது கொஞ்சம் கொஞ்சமா காடை புரிஞ்சு இன்னும் அக்யூரா இன்னும் சொல்ல ஆரம்பிச்சுட்டே இருப்பாங்க. அவங்க வளரும் போதே நம்ம என்ன பண்ணிடக்கூடாது, அவங்கள கிரிட்டிசைஸ் பண்ணி அவங்கள வந்து தப்பா பேசி அவங்கள வந்து அவங்களோட காடோட வாக் பண்ற அந்த லைஃப்ல நம்ம இடையோட இருக்கக்கூடாது. அதே மாதிரி நீங்களும் ஊழியம் பண்றவங்களா இருந்தீங்கன்னா நீங்களும் கொஞ்சம் கொஞ்சமா தான் வளருவீங்க, காடை கொஞ்சம் கொஞ்சமா புரிஞ்சுக்கிட்டே வருவீங்க. அதனால உங்களை யாராவது ஏதாச்சும் சொல்லிட்டாங்கன்னா நீங்க மனசு உடைஞ்சு போயிடாதீங்க. இனிமேதான் நீங்க என்ன பண்ணுவீங்கன்னா வளர்ந்துகிட்டே வருவீங்க, அப்புறம் காடை இன்னும் நல்லா புரிஞ்சுக்குவீங்க. பவுல் என்ன பண்ணுவார் தெரியுமா, பைபிள்ல ஒரு இடத்துல எல்லாருமே நீங்க எல்லாருமே இறந்துருவீங்க அப்படி சொல்லிட்டு ஒரு இடத்துல சொல்லியிருப்பாரு. அதே பவுல் இன்னொரு இடத்துல சாகாமைய பத்தி பேசியிருப்பாரு. பாருங்களேன், அவர் தான் செத்துருவோம்னு சொல்றாரு, அவரே தான் சாகாமைய பத்தி பேசுறாரு. இதுதான் அவர் அப்டேட் ஆகுது. அவர் கொஞ்சம் கொஞ்சமா காடோட ஃபர்ஸ்ட் என்ன நினைக்கிறாரு, எல்லாரும் இறந்துருவோம் போல அப்படி சொல்லி நினைக்கிறார். அப்புறம் காடோட வந்து அவர் வாக் பண்ணி காடை பத்தி ஃபுல்லா புரிஞ்சு நம்மளுக்கு எப்படிலாம் காடை வந்து இம்மார்டலான ஒரு நித்திய ஜீவனை வச்சிருக்காரு அப்படி சொல்லிட்டு காடை பத்தி இன்னும் நல்லா அவர் வந்து புரிஞ்சுட்டு சாகாமையை பத்தி பேசுறாரு. இதுதாங்க அந்த அப்டேட் ஆகுது. இதுக்காக அவர் வந்து நம்ம அவரை கிரிட்டிசைஸ் பண்ண முடியாதுல்ல. அந்த மாதிரிதான் உங்க லைஃப்ல நீங்க வந்து காடோட ஒர்க் பண்ணும்போது உங்களை யாராவது கிரிட்டிசைஸ் பண்ணா நீங்க கவலைப்படாதீங்க. காடை வந்து இன்னும் வளர வளரதான் புரிஞ்சுக்குவீங்க.
அதனால பவுலெல்லாம் நீங்க பார்த்து நீங்க வந்து அவரை மாதிரி அவரையும் பாருங்க, அவரும் அப்படிதான் அப்டேட் ஆயிருக்காரு. எங்களோட லைஃப்லயும் நாங்க புக்லாம் எழுதியிருக்கோம். அதுல வந்து சில விஷயங்களை வந்து காடை நாங்க ஒழுங்கா புரியாம சில விஷயங்களை எழுதியிருப்போம். ஆனா வளர வளர வளரதான் ஓகே காட் இதுதான் சொல்ல வந்தாரோ அப்படி சொல்லிட்டு புரிஞ்சுப்போம். அதுதான் அந்த வளருது, அப்டேட் ஆகுறது. நம்ம என்ன பண்ணக்கூடாது, அப்டேட் ஆகாத விஷயத்த வந்து பிடிச்சிட்டு கிரிட்டிசைஸ் பண்ணியோம் இல்லை நம்ம மனசு உடஞ்சோ போயிடக்கூடாது. நம்ம வளர 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 நம்ம என்ன பண்ணுவோம்னா அப்டேட் ஆகி கரெக்டாக காடை புரிஞ்சுப்போம். நீங்களும் அப்டேட் ஆன வெர்ஷன் தான் பைபிள்ல இருந்து தீர்க்கதரிசிகளும் சீஷர்களும் சொல்ற அப்டேட் ஆன வெர்ஷனை எடுத்துக்கோங்க. எல்லாத்துக்கும் மேலே ஜீசஸும் பிடிங்க. ஜீசஸ் வந்து இதுதான் அப்படி சொல்லிட்டு அதை வந்து கரெக்டாக வந்து சொல்லி கொடுத்துருவாரு. ஓகே, பைபிள்ல நம்ம வந்து நிறைய கான்ட்ரடிக்ஷன் இருக்குன்னு பார்த்தோம், டிரான்ஸ்லேஷன் எரர்ஸ் இருக்குன்னு பார்த்தோம், தீர்க்கதரிசிகள் மக்கள் எல்லாரும் காடை பத்தி தப்பா புரிஞ்சிருந்தாங்க, அதை ஜீசஸ் எப்படி தெளிவுபடுத்தினார்னு பார்த்தோம். அதுக்கு மேல சீஷர்கள், அப்போஸ்டல்ஸ், அப்புறமா தீர்க்கதரிசிகள் எல்லாருமே காடோட வளரும் போது அப்டேட் ஆறாங்க. அப்டேட் ஆகாம இருக்கும்போது சில விஷயங்களை சொல்றாங்க. அப்டேட் ஆன பிறகு இன்னும் நல்லா கிளியரா சொல்றாங்க. ஓகே, இவ்வளவு இருக்கே பைபிள்ல. சரி, நம்ம எப்படிதான் பைபிள்ல படிக்கிறது அப்படி சொல்லிட்டு பார்ப்போமா. ஜீசஸ் கிட்ட பரிசேயர்கள் என்ன தெரியுமா பண்ணுவாங்க, பைபிளை கொண்டு வந்து பைபிள் இப்படி இருக்கே, பைபிள் இப்படி இருக்கேன்ட்டு பைபிளை கொண்டு வந்தா அதுல வந்து சண்டை போட்டுட்டே இருப்பாங்க. பைபிள்ல ஒரு வேர்ஸ் இருக்கும், உங்களுடைய வேதம் சத்தியம். இந்த வேதம்னா என்ன தெரியுமா நினைச்சுக்கோங்க, பைபிள்னு எடுத்துக்கோங்க தமிழ்ல. இந்த பைபிள் தான் சத்தியம், இதுல இருக்க வார்த்தை ஒன்னும் சத்தியம், இதுதான் காடு கிட்ட நம்மளை கொண்டு போற வழி, இதுதான் வாழ்க்கை, இதுதான் காடு அப்படி சொல்லிட்டு தமிழ்ல எடுத்துக்கோங்க. வேதம்னா என்னன்னு வச்சுக்கோங்க, பைபிள்னு நினைச்சிட்டு இதுதான் சத்தியம், இதுதான் வாழ்க்கை, இதுதான் காடு அப்படி சொல்லிட்டு நினைச்சுக்கோங்க. ஆனா இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷன்ல என்ன தெரியுமா இருக்கும், ஒரு டிரான்ஸ்லேஷன்ல வேதம், அந்த நம்முடைய வேதம் சத்தியம்னு இருக்குல்ல, அதுல உள்ள அந்த வேதம்னா ஒரு டிரான்ஸ்லேஷன்ல என்ன இருக்கும்னா யுவர் டீச்சிங்ஸ்னு இருக்கும், இன்னொரு டிரான்ஸ்லேஷன்ல என்ன இருக்கும்னா யுவர் லான்னு இருக்கும், இன்னொரு டிரான்ஸ்லேஷன்ல என்ன இருக்கும்னா யுவர் இன்ஸ்ட்ரக்ஷன் இருக்கும். அப்போ இது வந்து என்னமா ஒரு இன்ஸ்ட்ரக்ஷனா, இது வந்து ஒரு டீச்சிங், இது ஒன்னத்தை வந்து டீச் பண்ணுது, ஒன்னை வந்து இன்ஸ்ட்ரக்ட் பண்ணுது. இது வந்து ஓகே, நம்ம தமிழ்ல என்ன புரிஞ்சிருக்கோம், வேதம்னா பைபிள் தானே புரிஞ்சிருக்கோம், பைபிள் தான் சத்தியம், வாழ்க்கை காட்டை கூட்டிட்டு போகுது அப்படி சொல்லி நினைச்சிருக்கோம்ல. ஒருவேளை இது வேதங்கிறது பைபிள தான் சொல்லுதுன்னா அப்ப இங்கிலீஷ்ல என்ன கொடுத்துருப்பாங்க, பைபிள் தானே கொடுத்துருப்பாங்க வேதம்ன்ற வார்த்தைக்கு. யுவர் இன்ஸ்ட்ரக்ஷன், யுவர் லா, யுவர் டீச்சிங்னு கொடுத்துருக்க மாட்டாங்கல்ல. அப்போ உண்மையிலே அது என்னதான் சொல்ல வருது, அது வந்து வேதம்ன்றது குறிக்கிறது பைபிள் இல்லை, அது வந்து இன்ஸ்ட்ரக்ஷனை சொல்லுது. இதுல வந்து ஒரு இன்ஸ்ட்ரக்ஷனை கொடுத்துருக்காங்க, இதுல வந்து ஒன்னத்தை பத்தி இன்ஸ்ட்ரக்ட் பண்ணுது, ஒன்னத்தை பத்தி உங்களுக்கு வந்து டீச் பண்ணுது அப்படிதான் சொல்லியிருக்காங்க. ஓகே, இது எதை நோக்கி நம்மளை இன்ஸ்ட்ரக்ட் பண்ணுது, எதை வந்து நம்மளுக்கு டீச் பண்ணுது பைபிள், ஜீசஸ் தானே டீச் பண்ணுது. அதுதாங்க, ஜீசஸ் தான் சத்தியம். அதுதான் அந்த உங்களுடைய வேதம் சத்தியம்னு இருக்குல்ல, அது எதை டீச் பண்ணுது, அந்த வேதம்ங்கிறது ஒரு டீச்சிங் தானே, ஜீசஸ் தானே டீச் பண்ணுது, அந்த ஜீசஸ் தான் சத்தியம். அதுதான் சொல்ல வராங்க அந்த வசனத்துல. அதனாலதான் ஜீசஸ் சொல்றாரு, நானே வழியும் சத்தியமும் ஜீவனமா இருக்கிறேன் ஜீசஸ் சொல்றாரு. ஒருவேளை இந்த பைபிள் தான் காட்ட கூட்ட போற வழி சத்தியம் ஜீவன்னா ஜீசஸ் என்ன சொல்லிருப்பாரு, இந்த பைபிள் தான் வழி, பைபிள் தான் சத்தியம், பைபிள் தான் ஜீவன் சொல்லியிருப்பாரு. ஆனா ஜீசஸ் அப்படி சொல்லலையே, நானே வழியும் சத்தியமும் ஜீவனமா இருக்காருன்னு அவரை தான் சொல்லியிருக்காரு. அதனால என்ன சொல்ல வரேன்னா, அந்த உங்களுடைய வேதம் சத்தியம்ங்கிறதுல வேதத்தை வந்து பைபிள சொல்ல வரல, அது வந்து ஒரு இன்ஸ்ட்ரக்ஷனான, அது இன்ஸ்ட்ரக்ஷனை கொடுத்துருக்கு. அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் யாரை காமிக்குது, ஜீசஸை காமிக்குது. இந்த ஜீசஸ் தான் என்னவா இருக்காரு, நம்மளுக்கு வழியும் சத்தியமும் வாழ்வுமா இருக்காரு. அவர் உண்மையிலேயே பைபிள சொல்லியிருந்தாருன்னா இன்னும் தான் வந்திருக்கும் இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷன்ல யுவர் பைபிள் இஸ் ட்ரூ அப்படிதானே வந்திருப்போம். ஆனா அதுல அப்படி இல்லை. இப்போ இது என்னதான் சொல்ல வருதுன்னா, இது உனக்கு இன்ஸ்ட்ரக்ட் பண்ணுது, ஜீசஸ் நம்மளுக்கு இன்ஸ்ட்ரக்ட் பண்ணுது. ஜீசஸ் தான் நம்மளுக்கு சத்தியமும் வாழ்வும் ஜீவனுமா இருக்காரு. ஓகே, அவர் உண்மையிலே இந்த பைபிள தான் சொல்லியிருந்தாருன்னு வச்சுக்கோங்களேன். அவர் என்ன பண்ணியிருப்பாரு தெரியுமா, அவர் வந்து 3 நாள் சிலுவையில இருந்து 3ஆவது நாள் உயிர் தெழுந்தாரா, உயிர் தெழுந்து பரலோகத்துக்கு போயிருப்பாரு. பரலோகத்துக்கு போன உடனே நிறைய கான்ட்ரடிக்ஷன்லாம் இருக்குல்ல பைபிள்ல. உடனே இந்த பழைய பைபிள்லாம் தப்பு தூக்கி போடுங்கடா, புது பைபிள் எழுதுங்க, இது பைபிளை கொடுங்க அப்படி சொல்லிட்டு புது பைபிள் எழுதி நம்ம கிட்ட கொடுத்து இதுதான் உங்களுக்கு வாழ்க்கை சத்தியம் ஜீவன் சொல்லியிருப்பாரு. ஆனா அவர் அப்படி பண்ணலையே. அவர் 3ஆவது நாள் உயிர் தெளிந்து பரலோகத்துக்கு ஏறி என்ன பண்ணாரு, நம்ம எல்லாருக்கும் ஹோலி ஸ்பிரிட் அனுப்புனாரு. அந்த ஹோலி ஸ்பிரிட் தான் நம்ம சத்திய ஆவியானவர்னு சொல்லுவோம். அவர் தான் நம்ம சத்தியத்தை நோக்கி வழிநடத்தி போவார். பைபிள்ல ஒரு வேர்ஸ் கூட இருக்கும்,
பரிசுத்தாவியானவர் நம்மளுக்கு வந்த பிறகு அவரே நம்மளுக்கு ஒரு விஷயத்தையும் வழிகாட்டுவாராம். அதுக்கு பிறகு நம்மளுக்கு சொல்லி கொடுக்கறதுக்கு வேற என்ன தேவை அப்படி சொல்லிட்டு பைபிள்ல இருக்கும். ஹோலி ஸ்பிரிட் என்ன பண்ணுவாராம், ஒண்ணுத்தையும் நம்மளுக்கு சொல்லி கொடுத்து நம்ம வாழ்க்கையில வழிகாட்டுவாராம். இவ்வளவு ஹோலி ஸ்பிரிட் நம்ம ஜீசஸ் வார்த்தை மாமிசமானதுன்னு இருக்குல்ல, அதுதான் அது. ஜீசஸ் நம்ம கிட்ட ஹோலி ஸ்பிரிட்டை கொடுத்துட்ட பிறகு நம்ம என்ன பண்ணக்கூடாது, இன்னமும் எங்கேயாச்சும் நம்ம ரோட்ல போக சொல்ல அந்த ரோட்ல ஏதாச்சும் நம்மளுக்கு வேர்ஸ் கிடைக்குதா அப்படி சொல்லிட்டு அந்த இடத்துல நம்ம வேர்ஸை தேடிட்டு இருக்க கூடாது. ஹோலி ஸ்பிரிட்டை நம்ம ரிசீவ் பண்ணி அவர் மூலமா நம்ம என்ன பண்ணணும் அப்படி சொல்லிட்டு நம்ம அவர்கிட்ட கேட்டு நம்ம அடுத்த ஸ்டெப் எடுத்து வைக்கணும். அதே மாதிரி மேரேஜ் இல்லை ஏதாவது ஜாப் இல்லை முக்கியமா ஏதாவது லைஃப்ல டிசிஷன் எடுக்கணும்னா கிளி ஜோசிய மாதிரி பைபிளை திறந்து என்ன வருது அப்படி சொல்லி நம்ம பார்க்க கூடாது. ஹோலி ஸ்பிரிட்டை நம்மளுக்கு ஜீசஸ் கொடுத்துட்டாரு. அந்த ஹோலி ஸ்பிரிட்டை நம்ம ரிசீவ் பண்ணி அவர்கிட்ட நம்ம கேட்கணும், நம்ம யாரேஜ் மேரேஜ் பண்ணணும், என்ன ஜாபுக்கு போகணும், நெக்ஸ்ட் நான் லைஃப்ல முக்கியமான டிசிஷன் என்ன எடுக்கணும் அப்படி சொல்லிட்டு நம்ம ஹோலி ஸ்பிரிட்டை கேட்டு அவர் மூலமா நம்ம வாக் பண்ணணும்னா நம்ம பிதாவையும் நம்ம போய் அடையலாம். அவர் தான் நம்மளுக்கு எல்லாத்துக்குமே என்னவா இருக்காரு, சத்தியமா இருக்காரு, சத்திய ஆவியானவரா இருக்காரு. உங்களுக்கு ஒரு டவுட் வந்திருக்கும், சரி அவரு தான் நமக்கு பைபிள் வாழ்க்கையும் இல்லை, ஜீவனும் இல்லை, சத்தியமும் இல்லை, ஜீசஸ் மேல பரமேறி போய் பைபிளும் எழுதல, ஆனா என் நியூ டெஸ்டமெண்ட் மட்டும் கொடுத்துருக்காங்க அப்படி சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு டவுட் வரும். ஆனா நியூ டெஸ்டமெண்ட் எதுக்கு சீஷர்களும் அப்போஸ்தலர்களும் எழுதியிருக்காங்கன்னா, அவங்க எல்லாம் ஹோலி ஸ்பிரிட்டை வாங்கி அவங்க காடோட வாக் பண்ணாங்களே, அந்த மாதிரி நீங்களும் ஹோலி ஸ்பிரிட்டை ரிசீவ் பண்ணி காடோட வாக் பண்ணுங்கன்னு காடை நோக்கி உங்களுக்கு புஷ் பண்றதுக்காக தான் அந்த நியூ டெஸ்டமெண்ட்லாம் எழுதியிருக்காங்களே ஒழிய அது உங்களுக்கு இது காட் இல்லை, இது உங்களுக்கு சத்தியமும் வாழ்க்கையோ ஜீவனும் இல்லை. ஜீசஸ் தான் உங்களுக்கு சத்தியமும் வாழ்வும் ஜீவனுமா இருக்காரு. அவரை பிடிச்சு ஹோலி ஸ்பிரிட்டை ரிசீவ் பண்ணி நீங்க காட் கிட்ட ஏறணும். அதுக்குள்ள ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் தான் இந்த பைபிள். நீங்க யோசிச்சு பாருங்க, நீங்க போற சபை சும்மா இதுல வாசிச்சு இதுல உள்ளதை கிளி ஜோசியம் மாதிரி பார்த்து இதுதான் உங்களுக்கு வருது உங்க மேரேஜ்க்கு, இதுதான் உங்க நெக்ஸ்ட் வேலைக்குள்ளது அப்படி சொல்லிட்டு இன்னும் மாமிசமான அந்த மாதிரி உள்ள அந்த சபைக்கு போறீங்களா, இல்லாட்டி நீங்க ஹோலி ஸ்பிரிட்டை ரிசீவ் பண்ணி அவர் மூலமா அவர் சொல்றதை கேட்டு உங்க லைஃப்ல முக்கியமான டிசிஷன் எல்லாம் எடுத்து வாக் பண்ற அந்த மாதிரி ஒரு ஆவிக்குரிய ஒரு சபைக்கு போறீங்களா அப்படி சொல்லிட்டு யோசிச்சு பாருங்க. நீங்க பைபிள்ல உள்ள கான்ட்ரடிக்ஷன் எல்லாம் பார்த்தோம். பைபிள்ல எப்படி படிக்கணும், பைபிளோட முழுமைன்னா என்னது, இது என்ன மாதிரி, இது எதுக்காக கொடுத்துருக்காங்க எல்லாத்தையும் நம்ம பார்த்தோம். இதை பத்தி இன்னும் டீட்டெயிலா நம்ம வர பாகங்கள்ல பார்க்கலாம். ஒரு சின்ன ப்ரேயர் பண்ணிக்கிறேன். இசப்பா, நன்றி இசப்பா, இதை கேட்டுட்டு இருக்கவங்க ஒருத்தர் மேலேயும் உங்க ஹோலி ஸ்பிரிட்டை பொழிங்க. எங்களுக்கு பைபிளை பத்தி இன்னும் தெளிவுபடுத்துங்க. நீங்க தான் எங்களுக்கு ஜீசஸ் தான் சத்தியம் வாழ்க்கை ஜீவன்கிறத எங்களுக்கு புரிய வைங்க. ஹோலி ஸ்பிரிட்டை எப்படி நாங்கள் ரிசீவ் பண்ணோம், அவர் மூலமா வாக் பண்றதையும் அவர் சொல்லி தரது நாங்கள் ஃபாலோ பண்ணணும்ப்பா. இன்னும் பைபிளில் உள்ளதை நாங்கள் வார்த்தையே பிடிச்சிட்டு இல்லாமல் உங்களோட ஆவியன் மூலமாக நாங்கள் உங்களை தொழுறதுக்காக வாஞ்சிக்கிறோம். இயேசுப்பா, இயேசுவின் மூலமா ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். இதுல முக்கியமான ஒரு விஷயம், நான் பைபிளை தப்பா பேசல. இது ஒரு ஹோலி புக் தான். இப்போ ஒரு மேப் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அந்த மேப் நம்மள என்னத்துக்கு கொடுத்துருப்பாங்க, ஒரு புதையலை அடையிறதுக்காக கொடுத்துருப்பாங்க. அந்த மேப் தான் பைபிள், புதையல் தான் ஜீசஸ். இது என்னவா இருக்கும், மேப் அந்த புதையல் அடையிறதுக்கான ஒரு இன்ஸ்ட்ரக்ஷனா இருக்கும். இந்த மாதிரி ஜீசஸை காட்டுற ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் தான் பைபிளை தவிர இது காட் இல்லை. இது சத்தியமும் வாழும் காடு கிட்ட பரலோகத்துக்கு கூட்டு போற வழியுமா இருக்காது. ஜீசஸ் தான் உங்களுக்கு என்னவா இருப்பாரு, வழியும் உண்மையும் வாழுமா சத்தியமுமா இருப்பாரு. அதனால நீங்க மேப்பையே பிடிக்காம புதையல பிடிங்க. நீங்க பைபிளையே பிடிச்சிட்டு இருக்காம இதுதான் காடுன்னு நினைக்காம இது என்னன்னு புரிஞ்சுக்கோங்க. இது காடை காமிக்கிற ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன். ஆனா ஜீசஸை நீங்க பிடிங்க. ஜீசஸ் மூலமா ஹோலி ஸ்பிரிட்டை பிடிச்சு அவர் மூலமா பிதா கிட்ட போங்க அப்படிதான் நான் சொல்ல வரேன். இதுல நான் பைபிளை தப்பாவே சொல்லலை. இது மித்த புத்தகங்கள் மாதிரி கிடையாது. இது எல்லாத்த விட ஒரு ஹோலியான ஒரு புக்கு. இது ரொம்ப ப்ரிஷியஸான ஒரு புக்கு. இதை நீங்க படிங்க. இதை நீங்க ஆவியில படிங்க, புரிங்க அப்படிதான் நம்ம முன்னாடியும் பார்த்தோம். அது எதுக்காக கொடுத்துருக்காங்கன்றதுதான் நான் இப்ப சொன்னேன். இதை பத்தி நான் உங்களுக்கு தப்பா சொல்லலை. மேப்பை பிடிச்சிட்டு இருக்க நீங்க புதையலை போய் பிடிச்சி அந்த புதையலை அனுபவிங்க அப்படின்னா சொல்றேன். ஹோலி ஸ்பிரிட் அனுபவத்துக்குள்ள போய் பிதா கிட்ட போய் இன்னும் நீங்க சூப்பரா ஆகுங்க அப்படின்றதுதான் உங்களுக்கு நான் சொல்ல விரும்புறேன். ஓகே, நம்ம நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். பாய்.